Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. जय जय शंकर हर हर शंकर 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 விழுப்புரம் வேதவானில் உதித்தது சுவாமிநாதம் வில்லிசை வேள்வி வானில் ஆச்சாரியாள் தரிசன யோகம் தெய்வத்தின் குரலே வேதம் தந்தனத்தோம் ஜீவகீதம் நாயிருக்கே என்னும் பேச்சு நாயிருக்கே என்னும் பேச்சு நமக்கெல்லாம் அதுவே மூச்சு ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர 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 தானே தந்தானே தானே தானே தந்தானே தானே தந்தானே தானே தானே தந்தானே நாட்டுக்கு சேவை செய்ய நல்லதொரு தமிழ் கலை வில்லு பாட்டு ஆமா நல்லதொரு தமிழ் கலை வில்ல பாட்டு முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை சத்தியமா நன்மை தரும் சாத்திர கலை ஆமா சத்தியமா நன்மை தரும் சாத்திர கலை எத்தனையோ செய்திகளை முத்து போல அத்தனையோ மக்களுக்கு சொத்து போல அத்தனையோ மக்களுக்கு சொத்து போல நான் வேண்டியது தருவா திருவாசகமே நான் இருக்கேன் நமக்கெல்லாம் ஒரு வாசகமே நான் இருக்கேன் நமக்கெல்லாம் ஒரு வாசகமே விரதத்தோடு வேள்வி வேத பூஜை செய்குவோம் வில்லிசை வேள்விநாத பூஜை செய்குவோம் வில்லிசை வேள்விநாத பூஜை செய்வோம் ஆமா பெரியவ தொட்டவில்லை இங்கே இருக்கு அவரே பிரியமான வில்லிசையோ இங்கே இருக்கு இந்த வில்லிருக்கும் இடத்திலே இங்கே இருக்கு விஜயனாக நாம் இருக்க வெற்றி இருக்கு பரந்தாம நாசிலே காட்சி இருக்கு பரமாதாயாருள் கருணை இருக்கு வந்தோம் தந்தோம் உங்கள் அன்புக்கு அன்னையை தமிழோம் வாங்க வாங்க எல்லாரும் வாங்கய்யா தந்தனத்தம் என்று
சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் அலைமகளே தண்டனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே தானதந்தத்தோடு சந்தங்களும் காலத்தோடு சந்தங்களும் காலத்தோடு ஆனவம்பை ஊரு நிறத்தை துதுமியோடு ஆமா துதுமியோடு அத்தனையும் மேளத்தோடே அத்தனையும் மேளத்தோடே நெஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமானவரம் நிரந்தரமானவரம் கொஞ்சமும் அவரை மரமோ பரமாச்சாரிய ஆமா பரமாச்சாரிய குருவினவே வணங்குகின்றோம் குருவனவை வணங்குகின்றோம் தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் கவிஞர் சுப்புமாறு முகம் தலைமுறையே ஆமா தலைமுறையே நந்தனத்தோ பாட வந்தோம் ஆமா தந்தனத்தோம் பாட வந்தோம் விஞ்ஞான குரு சுவாமி மேதினி ஜகத்குருவாம் அற்புதமாம் விஞ்ஞான குரு சுவாமி மேதினி ஜகத்குருவாம் மேதினி ஜகத்குருவாம் அஞ்ஞானம் போக்கும் சுவாமி குரு சரணம் ஆமா குரு சரணம் ஆச்சாரியம் பரமாச்சாரியம் ஆச்சாரியம் பரமாச்சாரியம் நம்பிக்கை தரும் வாசகம் கும்பிட்டு பெரும் வாசகம் கும்பிட்டு பெரும் வாசகம் நம்பிக்கை தரும் வாசகம் கும்பிட்டு பெரும் வாசகம் கும்பிட்டு பெரும் வாசகம் நான் இருக்கேன் ஆமா நான் இருக்கேன் ஆமா நான் இருக்கேன் குரு வாசகம் பக்தர்கள் எல்லாம் ஆமா. பக்தர்கள் எல்லாம் நமக்கெல்லாம் திருவாசகம் நமக்கெல்லாம் திருவாசகம் நம்ம கிருஷ்ணாசி சுரளி ஐயா பிவி பவன் ராமசாமி விவி பவன் ராமசாமி அண்ணாக்களுக்கு எந்தன் வணக்கம் அனைவருமே அனைவருமே நன்றியுடன் சொல்லிடுவோம் நன்றியுடன் சொல்லிடுவோம் முன்னாலேயே வந்தோருக்கும் முடியும் வரை இருப்போருக்கும் முடியும் வரை இருப்போருக்கும் முடிந்த பின்னும் வாழ்த்துவோருக்கும் இந்த வில்லு முத்தமிழால் வாழ்த்து சொல்வேன் முத்தமிழால் வாழ்த்து சொல்வேன் ஆச்சாரியர் அமைச்சு தந்த அனுகிரகம் புரிகிறார் அனுகிரகம் புரிகிறார் அனுபவ தரிசனமே ஆனந்தமே ஆனந்தமே ஆசியாகி தொடர்ந்திடுக ஆசியாகி தொடர்ந்திடுக ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஓம் சக்தி. எல்லாம் வல்ல கற்பகாம்பிகை தாயின் கருணையினாலும் எங்கள் ஊர் நவசக்தி காளியின் அன்பு அனுகிரகத்தினாலும் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி மூவரினுடைய அன்பு வெள்ளத்தினாலும் அதேபோல கலைமகள் மலைமகள் அலைமகள் மூவருடைய அன்பு கருணையினாலும் இன்றைக்கு இந்த அற்புதமான இடத்திலே நடமாடும் தெய்வமாக நம்மிடையே வீற்றிருந்து இன்று விண்ணுலகத்திலிருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கும் நான் இருக்கேன் என்னும் சொல்லும் அனுபவ குரலுக்கும் ஆசி குரலுக்கும் நமக்கெல்லாம் ஆச்சாரிய தெய்வம் அவருடைய கருணையினாலும் இத்தனை நாள் இங்கே இருந்து இன்று மேலுலகத்திலிருந்து எங்களை வாழ்த்தி கொண்டிருக்கும் என்னுடைய தந்தையாரினுடைய ஆசையினாலும் இன்றைக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தியா சொல்றேன். 9வது வாரமாக நம்முடைய வில்லிசை நான் இருக்கேன் என்னும் வில்லிசை நம்மால ஒண்ணுமில்லை மகாபெரிவா அமைச்சுக்கிறார். நீங்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு வருகைக்கும் அனுபவிக்கக்கூடிய அனுபவத்திற்கும் ஆசிக்கும் இத்தனை வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் எவ்வளவு மகிழ்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் தினசரி அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். அவ்வளவு சந்தோஷம். இவ்வளவு பெரியவர்கள் வருகிறார்களா?
அவ்வளவு பேரும் பிரிவா பிரிவா பிரிவான்ற வேள்வியில கலந்துக்கிறாங்களா, ஆஹா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்று எங்களையும் ஆசீர்வதித்து ம். உங்களுக்கும் நன்றி சொல்லும் அந்த 3 உள்ளங்கள், ஆமா. அந்த 3 உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை அடியே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாங்க. எப்பவுமே அடக்கம் தாங்க பெருசு வாழ்க்கையில. ஆமா. அதுக்கு இருக்கிற அடக்கம் என்பதும் 5 எழுத்து, 5 எழுத்து, அனுபவம் என்பதும் 5 எழுத்து. ஆஹா. உலகத்துல நமசிவாய் இந்த நமசிவாய் என்று சொல்லும் மந்திரமும் 5 எழுத்து, ஓஹோ. ஓம் சக்தியும் 5 எழுத்து. ஆமா. இந்த 5 எழுத்து ஏன் தெரியுமா இருக்கு? ஏன்? நாமெல்லாம் அஞ்சாம இருக்கணும் தான் இருக்கு. வலே வலே. கரெக்ட் தானுங்களே? பின்னாடி இருந்து எனக்கே ஒரு ஃபீல் அதை சொல்றேன் உங்கள்கிட்ட. ஏன்னா இது மனம் விட்டும் பேசும் மேடையாகிவிட்டது. ஆஹா. இத்தனை மக்கள் மயிலாப்பூர்ல இந்த நான் இருக்கேன் என்ற நிகழ்ச்சியை கேட்கும் போது எப்பவுமே சொல்றேன், ஒரு விஷயம் நடப்பதென்றால் அத்தனையும் ஆண்டவன் அருள் என்று காந்திஜி சொல்லியதை நம்பியவள் நான். அந்த மாதிரி அணு அசைவதும் ஆண்டவன் அருளால் என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் பெரியவாளுடைய நிகழ்ச்சியை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக சொல்கிறேன், நாமெல்லாம் முற்பிறவியில் மிகப்பெரிய புண்ணியம் செய்தவர்களாகத்தான் இருப்போம். இல்லைன்னா இந்த நேரத்துக்கு வேற எங்கேயாவது இருப்போம். ஒண்ணு பார்ட்டியில இருப்போம், அல்லது சினிமால இருப்போம், அல்லது மால்ல இருப்போம், அல்லது எங்க போறதுன்னு தெரியாம கிடப்போம், அல்லது என்னதுன்னே தெரியாம இருப்போம். இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு பூஜை போல ஒரு நிகழ்ச்சியில் அமர்ந்திருக்கிறோமே, அது அத்தனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? பெரியவா அவ கட்டுக்குள்ள நம்மள வச்சிருக்க. நம்ம என்ன கேட்டாலும் தரக்கூடிய தாய், என்ன வேண்டுமானாலும் சொல்லி தரக்கூடிய தந்தை, எந்த வழி காட்டக்கூடிய குரு, கண் முன்னாலே இருந்து நான் இருக்கேன் என்று சொல்லும் தெய்வம், இதை விட என்ன சார் வேணும்? மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லும் 4ம் அவரேவாக இருப்பதனால் இந்த 1.5 மணி நேர வில்லிசை நிகழ்ச்சி என்று சொல்லாமல் வில்லிசை வேள்வி என்று சொல்லி அடியேன் அடக்கத்தோடு ஆரம்பிக்கின்றேன். வழக்கம் போல இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான போனஸ் செய்தி. எங்க அம்மாவோட வந்திருக்கிறேன். நீங்க கை தட்டுறது இது வரைக்கும் வீடியோ வழியா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நேராவே கூட்டு வந்துட்டேன். வில்லிசை கலை வாழ்கிறது என்று என் தந்தையார் மேலிருந்து ஆசீர்வதிக்கும் குரலை என் தாய் கேட்க வேண்டாமா? நீங்கள் செலுத்தும் பாஸ் 2வது வாட்டி அழைத்து வந்திருக்கிறேன். இதை விட என்ன சந்தோஷம் வேணும் என்று சொல்லிட்டு வள்ளல் பெருமான் ஒண்ணு சொன்னாருங்க. என்ன? நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்றார். இது எல்லாரும் நீங்க ஆபீஸ்ல எழுதினாலும் சரி, அது எழுதினாலும் சரி, எது எழுதினாலும் சரி, ஸ்கிரிப்ட் எழுதினாலும் சரி, என்ன பாட்டு எழுதினாலும் சரி, எல்லாத்துக்குமே நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று அவர் மேல திருப்பெருமைகளை போட்டார். அதுக்கு எங்க அப்பா ஒண்ணு அழகா சொன்னாங்க, ரொம்ப அழகான வார்த்தை. அப்பேற்பட்ட அருட்பா எழுதிய வள்ளலாரை பார்த்தால் அவர் கைகள் எப்படி இருக்கும் சொல்லுங்க? ரொம்ப அடக்கமா இருக்கும். கைகளை அடக்கி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருவுருவம் தான் வள்ளலார். அப்ப இது இதுக்கு கீழே சொன்ன டைலாக் அப்பா. அப்பேற்பட்ட அருட்பா எழுதிய கைகள் அடங்கி செல்கிறது. நாமெல்லாம் கையை வீசிட்டு போறோம். ஏன் தெரியுமா? அப்படிலாம் ஒண்ணும் அருட்பா எழுதலை என்று கையை வீசிக்கொண்டே நாமெல்லாம் நம்மை பற்றி கேலியாக நாமே சொல்லிக் கொண்டு செல்கிறோம் என்று என் தந்தையார் சொன்னார்கள். அப்ப ஒவ்வொரு செயலுக்கும் நமக்குள்ளே வினைக்கும் பலன் இருக்கின்றது. அந்த பலனை வைத்துக் கொண்டுதான் இந்த நிகழ்ச்சிகளை நாம நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த பலன் என்பது பொது பலன், சுய பலன் அல்ல. எந்த ஒரு விஷயத்திலுமே சொல்றேங்க, கடமையை செய் பயனை கருதாதே என்று கீதை சொல்கிறது. இதை ஒருத்தர் சொன்னா அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? செக்க கொடு டோக்கனை வாங்காத மாதிரி இருக்கேன். அப்படி கிடையாது. இது கடமையை செய்து கொண்டே இருப்போம், கர்மயோகத்தை செய்து கொண்டே இருப்போம். ஆண்டவனுடைய நானாக இருந்து கர்மயோகத்தை செய்வோம். பகவான் நம்மிடம் இருந்து நான் இருக்கேன் என்று நமக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார். இன்னைக்கு நாம தெய்வத்தின் குரல்ல என்ன ஒரு பகுதியை எடுக்கிறோம்னா, இந்த வில்லுக்கும் வீணைக்கும் ஒரு தொடர்பு உண்டுங்க. ஒரு 5 நிமிடங்கள் தான். அதை சொல்லிட்டு என்ன ஒரு அழகான ஒரு குட்டி எபிசோடு அது. அதுல இருந்து நமக்கு தெரிய வேண்டியது நிறைய இருக்கு. தெய்வத்தின் குரலை மொத்தமா வால்யூம் வீட்டுல வாங்கி வச்சா போதாது. அதுக்குள்ள என்ன இருக்கு என்பதை தேவைப்படுவதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அன்பு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறதுனால சொல்றேன். பெரியவா சொல்றா, லோகத்திலே மனசுக்கு ரொம்பவும் ஆனந்தம் உள்ள சாந்தம் உள்ள விஷயங்களை அப்பர் சுவாமி அழகா சொல்றார் பெரியவர். என்னெல்லாம் சொல்றார் தெரியுமா? தோஷமே இல்லாத வீணாகானம், பால் போன்ற நிலா,
தென்றல் காற்று, ஓஹோ, வசந்த கால மலர்ச்சி, சரி, வண்டுகள் ரீங்காரம் செய்யும் தாமரை தடாகம், தடாகம், இதெல்லாம் லோகத்திலே மனசுக்கு ஆனந்தமும் சாந்தமும் தர்ற விஷயங்கள்னு பெரியவர் அப்பர் சுவாமி சொல்லி இருக்கிறத சொல்றார். சரி, அப்ப அப்பர் சுவாமி என்ன பாட்டுல சொன்னார்? அப்ப ஆனந்தம் என்பது எங்க இருக்கு? நம்ம எதை நாடி போறோம்? அது வேண்டாம். நாம நம்ம இல்ல, நமக்கு அடுத்த தலைமுறையை சொல்றேன். ஆனந்தம் என்பது எதுல இருக்குன்னு தெரியாமலே இருக்கீங்களே. ஒரு மக்கள் அவர் சொல்றது, அப்பர் சுவாமி சொல்றது, எதுலெல்லாம் ஆனந்தம் இருக்கு தெரியுமா? அத பாடுதான் நல்லா இருக்கும். மாசில் வீணையும் மாலை மதியமும், மாசில் வீணையும் மாலை மதியமும், வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும், மாசில் வீணையும் மாலை மதியமும், வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும், மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே, மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே, ஈசன் எந்தை இணையடி நீழலே, மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே, ஈசன் எந்தை இணையடி நீழலே. தேவதை சரஸ்வதி அவள் வாசிக்க கூடிய வீணைக்கு அழகு சொல்றார் பாருங்க பெரியவர். எப்போதும் வீணாகானம் வாசித்துக் கொண்டே இருப்பார் சரஸ்வதி. பிராக்கெட்ல ஒன்று சொல்றார், என்ன லௌகிக பாட்டே இருக்காது, பகவானை பற்றித்தான் இருக்கும். அப்பேற்பட்ட சரஸ்வதியினுடைய வீணாகானம் என்றைக்கும் நம் மனதில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு மனதை வைக்க வேண்டும். சரி, உங்களுக்கு ஒரு சரித்திர குறிப்பு சொல்றேன். அந்த வீணையில இருந்து வில்லுக்கு நான் ஒரு லிங்க் எடுக்கிறேன். என்ன எப்படி தெரியுங்களா? எப்படி இந்த வில்லுக்கு ஆதி பெயர் என்ன தெரியுங்களா? என்னங்க? அடியேன் PhD செய்வதனால் சொல்கிறேன், இவர் செய்து முடித்ததனால் சொல்கிறேன். என்னன்னா வில்லுக்கு ஆதி ஆள்னு பேர். ஆதி ஆள். அப்புறம் நம்ம பார்க்கிறதுல மீதி ஆள் தான். மீதி ஆள். ஏன்னா நரம்பை மீட்டினால் இசை வரும் என்று உலகத்திலே இசை உலகத்திற்கு முதலிலே சொன்ன ஒரே கருவி இந்த வில்லிசை, வில்லுப்பாட்டு. ஆதி ஆள் என்பது எவ்வளவு பெரிய மூத்தது பாருங்க. மூத்ததுன்னா நம்ம தள்ளி வச்சிடலாமா? இருக்க கூடாது. அப்பேற்பட்ட அந்த ஆதி ஆளுக்கும் வில்லுக்கும் வீணைக்கும் தொடர்பு இருப்பதனால் தான் கலைவாணி மீட்டும் வீணை கருவியின் உயிராம் நரம்பொலி வில்லிசை என்று என் தந்தையார் ஒரு அருமையாக பாடல் எழுதினார். இப்ப நீங்க ஒரு வீண கானம் கேட்க போறீங்க. அதுல இருந்து ஒரு கருத்து நமக்கு வரப்போது அடுத்தது அனுபவத்துக்குள்ள போக போற. சரிங்க. யாக்ஞவல்லியர் அப்படின்னு வேதகாலத்து ரிஷி ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொல்றார்? நம்மளுக்கு வீணையில எல்லாம் என்ன வேணா வாசிக்கலாம் வந்துருச்சு, எந்த வாத்தியத்துல என்ன வேணா வாசிக்கலாம் வந்துருச்சு. எப்போதும் வீணா கானம் இருக்கணும்னு சொன்னாரே தவிர பெரியவர் எப்போதும் வீணான கானம் கேட்டுட்டே இருக்க கூடாது. ஏன்னா கேட்கறது நல்ல கானமா இருக்கணும். கடவுள் ரொம்ப ஜாக்கிரதையா வாய மூடி வச்சார். அதை மீறியும் சில பேர் பேசிடுறாங்க. ஆனா காதை திறந்தே வச்சிருக்காரு சார். ஏன் தெரியுங்களா? நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும். செவிச்செல்வம் பெரிய செல்வம் என்று வள்ளுவர் சொல்கிறார். யாக்ஞவல்லியர் மகரிஷி என்ன சொல்றார்? சுஸ்வரமாக வீணையை மீட்டி ஸ்ருதி சுத்தத்தோடு லயம் தவறாமல் நாதோபாசனை செய்துவிட்டால் அப்புறம் நமக்கு எல்லாம் வேண்டிய முக்கிய விஷயம் வருது. தியானம் வேண்டாம். நான் சொல்ல யாக்ஞவல்லியர் சொல்றார், அதை நமக்கு எடுத்து சொல்றார் பெரியவர். யோகம் வேண்டாம், தபஸ் வேண்டாம், பூஜை வேண்டாம், சாதனைகள் வேண்டாம். இது அத்தனையும் சேர்ந்து மோட்சத்துக்கு வழிகாட்டும். நம்ம மோட்சமே வேண்டாம்னு வேற விஷயத்தை கேட்டுட்டு இருக்கோம். ஆக கேட்பது கூட நல்லவற்றையா கேட்க வேண்டும் என்று சொன்ன ஒரு அற்புதமான தலைப்பு செய்தியை தெய்வத்தின் குரலாக வைத்துக் கொண்டு சுஸ்வரமாக வீணை வாசித்தால் எப்படி இருக்கும்? அன்றைக்கு அந்த தேவர்களுக்கு சுத்தி பல தேவர்கள் இருந்தார்கள். அப்படி ஒரு தேவர் தான் இந்த தேவர். இந்த தேவரும் அழகாக நீங்க ஒரு முறை அந்த வீணா கானத்தை வாசித்து காண்பீர்கள்.
அற்புதம். ஆஹா. அந்த காலத்து யாக்கியவல்யர் பரம்பரையில தான் வந்திருப்பார் போல. அருமையாக வாசித்தீர்கள் இருவர். இவர் அசிஸ்டன்ட் முனிவர். அவ்வளவுதான். இப்போ நம்ம முதல் அனுபவத்துக்கு செல்ல போறேங்க. ஆமாங்க. இன்னைக்கு ரொம்ப ஒரு சுவையான அனுபவம். ஆஹா. ஒரு 10 நிமிஷம் லேட்டா ஆரம்பிச்சதுனால உங்கள் அனுமதியோட 10 நிமிஷம் கழிச்சு முடிக்கிறேன். சரிதானே? மகா பெரியவா எப்போது எந்த பக்தருக்கு எப்படி அருள் பாலிப்பார் என்று நமக்கு தெரியாது. நாங்களே அப்படி ரொம்ப நேரம் நிப்போம், அவர் எப்ப பேசுவார்னே தெரியாது. தம்முன் நிற்கும் பக்தர்களின் மன ஓட்டம் எப்படி இருக்கும் என்று நன்றாக தெரியும் அவருக்கு. உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க, உன்னை கொண்டு வந்து காணிக்கை வச்சோன்னா அதை பார்த்துட்டே இருக்கிறோமா, அதை எதுக்கு பயன்படுத்துறோம்னு பார்த்து எல்லாம் தெரியும் அவருக்கு. ஏன்னா அவர் தெய்வம். இந்த அனுபவத்தை யார் சொல்றான்னா நமக்கு ஒரு பெண்மணி சொல்கிறார். நிறைய பெண்மணிகள் வரீங்க இல்ல, எவ்வளவு அன்புள்ளங்கள் இருக்கீங்க. அன்றாடம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எனக்கு வெள்ளியாக மலரக்கூடிய அன்பு மலர்களை கொடுக்கும் அன்பு சகோதரி, அன்பு வரவேற்பை கொடுக்கும் பல நல்ல தாய் உள்ளங்கள் எவ்வளவு பேர் வரீங்க. அண்ணாக்கள் அண்ணன் எல்லாம் எவ்வளவு உள்ளங்கள் வரீங்க. அந்த மாதிரி ராதா ராமமூர்த்தி என்ற பெண்மணி இந்த கதையை சொல்றார். அவர் எப்படியா பெரியவாளை பார்க்கலன்னா அவருக்கு மூச்சு பேச்சுமே இருக்காதாம். அப்படி ஒரு தினம் வந்து தரிசிக்க கூடியவர். ஒவ்வொரு முறையும் வரும்போது ஏதாவது காணிக்கை கொண்டு வந்து கொடுப்பார். அது கையில என்ன கிடைக்குதோ அது பெரியவாளுக்கு பிடிக்கும்னு கொண்டு வந்து கொடுத்துருவார். ஒரு தடவை என்ன பண்றார், அழகான அருகம்புல் மாலையை கட்டி அரளிப்பூவை பார்டராக வைத்து பார்த்தாலே பிரமாதமா ஜோரா இருக்கிற மாதிரி ஒரு மாலையை செய்து அந்த மாலையை ஒரு பொட்டலத்திலும் கல்கண்டு இன்னொரு பொட்டலத்திலையும் வச்சு பெரியவா முன்னாடி தரிசனம் வச்சார். இந்த பெரியவா முன்னாடி ஒரு விஷயத்தை வச்சுட்டு அதை அவர் பார்க்கிறாரா பார்க்கலையா, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்காரா, இதெல்லாம் பக்தர்களுக்கு மனம் குழம்புதில்ல. அது ரொம்ப ஒரு இனிமையான அனுபவமா இருக்கும். ஏன் நம்ம கல்யாணத்துக்கே நடந்தது இல்லையா, அந்த ஃபைனல் டே அன்னைக்கு நம்ம சொல்லுவோம், பெரியவா தரிசனத்துக்கு வந்துட்டார், மகான் முன்னால காணிக்க வச்சுட்டார், எட்ட நின்று ராதா ராமமூர்த்தி தரிசனம் செய்கிறார். எப்போது இந்த பொட்டலத்தை அவர் பிரிப்பார், எடுத்துக்கொள்ள போகிறார் என்று காத்து கிடந்த பக்தைக்கு ஏமாற்றம். என்ன 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, தொடவே இல்லை. இப்ப அந்த பக்திக்கு மனசு எப்படி படும் பாருங்க. இதான் அனுபவங்கிறது. அவர் 2 பொட்டலத்தையும் சற்றே தூர வைத்து விட்டார். இதற்கு இன்னும் கவலை, அவற்றில் என்ன இருக்கிறது என்று கூட பார்க்கவில்லை. பொட்டலங்கள், தள்ளி வைத்த பொட்டலங்கள் மற்றவர் கண்களிலும் படவில்லை. ஐயோ இப்படியா வேச போயிடுமா, என்னெல்லாம் நினைப்பு வருங்க. நீங்க ஒருத்தருக்கு ஒரு புடவை கொடுத்தாலே நீங்க எப்ப கட்ட போறீங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். மனுஷாளுக்கு மனுஷால் கேட்கிறோமா இல்லையா? ஒரு ஜாக்கெட் பீஸ் வச்சு கொடுத்தா நீங்க யூஸ் பண்ணிட்டேளா, இல்ல யாரா கொடுத்துட்டேளா அப்படின்னு நம்ம கேட்கிறவா. ஆனா பகவானுக்கு கொடுத்துட்டு தள்ளி வச்சிட்டார். பக்தை ஓரமாக பல மணி நேரம் நிற்கிறாள். அவருக்கு என்ன எண்ணம், பகவான் தன் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் வரை இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. அதாங்க பக்தி, அதுதான் வைராகியம். வச்சோமா கொடுத்தோமா நம்ம பட்டியல போட்டோமா அவர் என்னைக்காவது அருள்டுவார் அப்படின்னு நினைச்சிட்டு போறது இருக்குல்ல, அது காரிய சாத்திய பக்தி. காரிய நமஸ்காரமே வேண்டாம், சூரிய நமஸ்காரம் செய்யுங்க சார், அது போதும் வாழ்க்கையில. டெய்லி சூரிய நமஸ்காரம் யோகா பண்ணுங்க. கால் இருக்குங்கிறது அடுத்தவங்க விழுதுறதுக்கு இல்லை, அது பணிவாக விழுவது என்பது சம்பிரதாயத்தின் படியாகும். காரியத்தாக விழும்போது காரிய நமஸ்காரம். ஆனால் சூரியனை நமஸ்காரம் செய்தால் அது நமக்கு நல்ல புண்ணியம் தரும் என்று யோகா சொல்கிறது. கொஞ்ச நேரம் ஆனது, அந்த பெண்மணி இன்னொரு பெண்மணி வருகிறார். அந்த பெண்மணி அப்படியே நிக்கிறாங்க, ராதாராமூர்த்தி அப்படியே நிக்கிறாங்க. இன்னொரு பெண்மணி வருகிறார். அவர் கையிலே ஒரு பெரிய வெள்ளி கவசம் எடுத்து வருகிறார். அருமையான வெள்ளி கவசம். அது அவங்க ஊர் பிள்ளையாருக்கு செய்த கவசம். எப்பவுமே எங்க ஊர்ல கூட அசோக் நகர்ல அசோக் பில்லருக்கு பக்கத்துல ஒரு விநாயகர் வச்சோம்னா எங்க அப்பா வச்சாங்க, அதனால நான் அதை சொல்றேன். அதுக்கு பெரியவாட்ட வந்து மந்திரம் வாங்கி கொடுத்துல இருந்து நம்ம விக்கிரகத்துக்கு அடியில மந்திரம் வைப்போம் இல்லையா, அது முதற்கொண்டு பெரியவாளுக்கு டைரக்ஷன், பெரியவாள்கிட்ட இவங்களுக்கு கூட்டிட்டு போனது எல்லாமே என் தந்தையார் தான். அது அந்த விநாயகரை வைக்கிறதுல ஒரு அழகான கதை வேற நடந்தது. டாக்ஸி டிரைவர்ஸ் தான் சேர்ந்து அந்த விநாயகரை வச்சாங்க பில்லர் பக்கத்துல. ஆமா, அத பிள்ளையாருக்கு என்ன பேர் வைக்கணும்ன்ற பேர் வரும்போது ஒரு சின்ன பிரச்சனை வரும் இல்லையா, எல்லாருமே டாக்ஸி டிரைவர்ஸ். அப்ப அவங்க என்ன சொன்னாங்களா,
அப்படி பேர் வச்சிருக்காங்க, இப்படி பேர் வச்சிருக்காங்க, அப்படி பேர் வச்சிருக்காங்க. நாமெல்லாம் டாக்ஸி டிரைவர் சேர்ந்து இந்த பிள்ளையார வைக்கிறோம், டாக்ஸி விநாயகர்னே பேர் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு பிள்ளையார வந்து ஒரு அழகு என்னன்னா, எங்க அம்மா வச்சுதான் சொல்றேன், நடந்த கதை எதுவுமே நம்ம இல்லாத சொல்ல. அப்பாட்ட வந்து கேட்கிறாரு, அவர் ஒரு டிரைவர், அப்பாட்ட வந்து கேட்கிறாரு, சாமி பிள்ளையார திருடி தான் வைக்கணுமாமே அப்படின்னு கேட்டார். அப்பா நச்சுன்னு ஒரே பதில், நீங்க திருடி வச்சப்புறம் ஜாக்கிரதையா இருக்கணும், உங்ககிட்ட இருந்து இன்னொருத்தர் திருடின்னு விடக்கூடாது அப்படின்னு அப்பா சொன்னாங்க. அப்புறம் திருடாம பிள்ளையார வரவழைச்சு, அப்பா இருக்கிற இடத்துல திருட்டு வருமா? வராது. திருடாம பிள்ளையார அப்படியே அழகா சொல்லி, கணபதி ஸ்தபதி நண்பரிடம் சொல்லி அழகாக வரவழைச்சு வச்சு மல்டி விநாயகர்னு ஒருத்தர் பேர் வச்சாரு. இவர் டாக்ஸி விநாயகர் சொல்லி கடைசியில பெரியவா கொடுத்த பேரு சித்தி புத்தி விநாயகர் அப்படின்னு. இன்னைக்கும் பாருங்க, பில்லர் பக்கத்துல பில்லரை விட பிள்ளையார் தான் நல்லா தெரியும். கரெக்ட் தானே? அது பெரிய அடையாளமாக மாறியது. அங்க தொடர்ந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது. அது கை மாறி கை மாறி கை மாறி கை மாறி இப்போ ஒரு பூஜை மட்டும் தான் நடக்கிறது. எதுக்கு சொல்றேன்னா, பிள்ளையார் வழிபாடு என்பது அவ்வளவு பெரிய விஷயம், எளிமையான விஷயம். பிள்ளையாருக்கு அந்த அம்மா கவசம் செய்து கொண்டு வர்றது கதையை மறந்துடாதீங்க. மகானின் உத்தரவுப்படி அந்த பெண் ஊர்கோவில் பிள்ளையாருக்கு செய்திருந்தார். பெரியவா தான் சொல்லியிருக்காங்க, இந்த ஊர்கோவில் பிள்ளையாருக்கு நீ செய்யணும், கவசம் செய்யணும் சொல்லியிருக்கார். பெரியவா அனுகிரகத்துக்காக கொண்டு வந்து இருந்தார். பெரியவா அந்த கவசத்தை பார்த்தார். கவசத்தை கையில் வாங்கி மடியில் வைத்தார். மடத்து சிப்பந்தியை அழைத்து ஓரமா வச்சாரே, 2 பொட்டலத்தை எடுனர். என்ன அழகு பாருங்க, 2 பொட்டலத்தை எடுனர். அதனால கரெக்டா ரொம்ப ஞானத்தோட எந்த 2 பொட்டலம், அந்த 2 பொட்டலத்தை எடுத்துட்டு வந்தார். இத ராதா அம்மாவை தவிர யாருக்கும் அந்த பொட்டலத்தில் என்ன இருக்கு என்று தெரியாது. அங்கதான் விசேஷம். பெரியவர் பிரிக்க சொன்னார். பிரித்து பார்த்தால் அந்த ஊர்கோவில் வெள்ளை பிள்ளையார் கவசத்திற்கு ஏற்றாற் போல அருகம்புல் மாலை. என்ன ஒரு அன்பு! உங்க மத்தியில மெய் மறந்து போயிட்டீங்க. அருகம்புல் மாலை. அப்புறம் நடந்ததை கேளுங்க. அப்படியே அனுபவிச்சு படிச்சேன் இத. மகான் பொட்டலத்தில் என்ன என்று கேட்கவும் இல்லை, உரிச்சு பார்த்துட்டு வைக்கவும் இல்லை. ஆனால் அது பிள்ளையாருக்கு உரியது என்று எப்படி தீர்மானித்தார்? அங்கதான் அவர் தெய்வம் என்பது உறுதியாகிறது. நீங்க கவலைப்பட்டு பட்டியல வந்து எழுதி வச்செல்லாம் அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். அன்பா ஒரு பார்வை பார்ப்போம். அவருக்கு தெரியும் நம்ம கவலைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும், நமக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும், நமக்குள்ள என்ன இல்லைன்னு தெரியும், நமக்கு என்ன வேணும்னு தெரியும். அப்படி இல்லாம திருநாவுக்கரசர் வரலாறு நீ நடத்துற அப்படின்னு அப்பாட்ட 1964 சொன்னது 2023 தலைமுறைக்கும் தொடர்ந்து இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கவலை வானாவை அழி என்று சொன்ன வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான். அப்புறம் மகான் பொட்டலத்தில் என்ன என்று கேட்கவும் இல்லை. அதுதான் பெரியவா அருட்பார்வை. இந்த அனுபவத்துல நமக்கு தெரிய வேண்டியது, இது ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ் சிச்சுவேஷன். அடுத்த கிளைமேக்ஸ் அழகு. மாலையை இந்த அம்மா கொண்டு வந்த மாலையை, இந்த அம்மா கொண்டு வந்த வெள்ளி கவசத்தை பிள்ளையாருக்கு போட்டு, அந்த வெள்ளி கவசத்துக்கு போட்டு பார்த்தா கனக்கச்சிதமா இருக்கும். இந்தம்மா ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கு, இந்தம்மா ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கு. ஆனா அந்த வெள்ளி கவசத்துக்கு இந்த அருகம்புல் மாலையை வச்ச உடனே அவ்வளவு பொருத்தமா இருக்கா. அதுக்கப்புறம் தான் அந்த 2 அம்மாவுக்கும் பரம புண்ணியம். என்ன தெரியுமா? நீங்க சொன்ன உடனே பாதி பேர் கண்ணுல கண்ணீர் வரும், மீதி பேர் கண்ணிலையும் கண்ணீர் வரும். அப்படியே அந்த கவசத்தை எடுத்து தன் மார்பில் வச்சுக்கிட்டாராம் பெரியவர். வச்சுக்கிட்டு இது இப்படி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தந்து பிள்ளையார் மாதிரியே இருக்கான் பாக்குறதுக்கு. இப்படி இப்படிங்கிறான். நாலாபுரமும் திரும்பி அந்த வெள்ளி கவசத்தோடு அருகம்புல் மாலையை தரித்து கொண்டு பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் தரும்போது சாட்சாத் பிள்ளையாருடைய அருள் நமக்கு கிடைப்பது போல காட்சி கிடைத்தது. அந்த காட்சிக்கு வேற என்னங்க பாட முடியும்? பிள்ளையார பத்தி நமக்கு ஒரு தெய்வம் நம்மளுக்கு அருமையான ஒரு ஆசி கொடுத்திருக்கிறது என்றால் அவ்வளவு நேரம் பாருங்க, அது குழந்தை தெய்வம் என்பதனால அந்த கவசத்தை போட்டு அந்த வெள்ளி கவசத்தை தன்மார்புல பொருத்தி அது நாலாபுர பக்கமும் தரிசனம் கொடுத்தார் என்றால் இந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச பாட்டு ஒலிக்குது. ஏன் தெரியுமா இந்த பாட்டை பாட வைக்கிறேன்? காமிக்கிறார் காமிக்கிறார் காமிக்கிறார், அவ்வளவு நேரம் தரிசனம் காமிக்கிறார்.
பாட்டு ஒரு பக்கம் தொடர்கிறது, பெரியவாளுடைய தரிசனம் ஒரு பக்கம் தொடர்கிறது, நான் இருக்கேன் என்றும் குரல் ஒலிக்கிறது, நம்மவர்க்கு நம்பிக்கை பிறக்கிறது, நாக்கில் கலைமகன் பாடல் துடிக்கிறது. பஜமிருதங்க தாளவினாம் எரநாச்சத கௌரிகண பஜமிருதங்க தாளவினாம் எரநாச்சத கௌரிகண பஜமிருதங்க தாளவினாம் எரநாச்சத கௌரிகண பஜமிருதங்க தாளவினா எரநாச்சத கௌரிகண ಗಣಪತಿ ಬಪ್ಪ ಮೋರಿಯ ಮಂಗಳಮೂರ್ತಿ ಮೋರಿಯ ಗಣಪತಿ ಬಪ್ಪ ಮೋರಿಯ ಮಂಗಳಮೂರ್ತಿ ಮೋರಿಯ ನಾಚ ನಾಚ ರೇ ಗಜಾನನ ಬಾಜೆ ಮೃದಂಗ ಬಾಜೆ ಮೃದಂಗ ಬಾಜೆ ಮೃದಂಗ ತಾಳವಿನ ಎರನಾಚದ ಗೌರಿಗಣ. पायी बंदुल गुनु गुरुबाला ये दुमकद तुलनी भल्ला पायी बंदुल गुनु गुरुबाला ये दुमकद तुलनी बल्ला जन आवडे तवह काला तवह काला देई आनंद गौरी बाला देई आनंद गौरी बाला गुडुगुडु येरे लुकु लुकु येरे गुडुगुडु येरे लुकु लुकु येरे गुडुगुडु येरे लुकु लुकु येरे शिव सुधा बाला गणपति बाप्पा मोरया गणपति बाप्पा मोरया मंगलमूर्ति मोरया गणपति बाप्पा मोरया मंगलमूर्ति मोरया नाच नाच रे गजानना बाजे मृदंग बाजे मृदंग बाजे मृदंग ताळविना एरनाचद गौरिगण. तुझा चिंतने जमले सारे तुझा चिंतने जमले सारे कार्यावे न मागिल तारे तुझा चिंतने जमले सारे कार्यावे न मागिल तारे नाचे चैतन्य अवके वारे आया पुररा के बरला चिकुरे नाचे चैतन्य अवके वारे आया पुररा के बरला चिकुरे पर गौरा जगदोदारा पर गौरा जगदोदारा हे विघ्नेशा हे जगदीशा हे विघ्नेशा हे जगदीशा हे विघ्नेशा हे जगदीशा हे गणपरमेशा गणपति बाप्पा मोरया मंगलमूर्ति मोरया गणपति बाप्पा मोरया मंगलमूर्ति मोरया गणपति बाप्पा मोरया मंगलमूर्ति मोरया नाच नाच रे गजानना
வாழ மிருதங்க வாழ மிருதங்க தாளவினா गणपति बप्पा मोरिया मंगलमूर्ति मोरिया 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 मंगलमूर्ति मोरिया मंगलमूर्ति मोरिया मंगलमूर्ति எல்லாருக்கும் ஆனந்தம். இந்த ரெண்டு பெண்களுக்கு பரமானந்தம். தான் கொடுத்த அருகம்புல் மாலை, தான் கொடுத்த வெள்ளி கவசம், ரெண்டும் பெரியவா மார்புல பொறலுதுன்னா எப்பேற்பட்ட பாக்கியவான் பாருங்க. நம்ம சும்மா ஒரு பிரார்த்தனை பாடும்போது பெரியவா தலையில இருந்து ஒரு பூ கீழே விழுந்தா உடனே பெரியவா நம்மளை அருள் செஞ்சுட்டாங்க அப்படின்னு நிஜமா நம்பவும் நிஜமும் அதுதான். ஆனா நிஜமான காட்சியை இதை பார்த்த ராதா ராமமூர்த்தி சாதா ராமமூர்த்தி இல்ல, வேதா ராமமூர்த்தி மாதிரி எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இன்றைக்கு அவர்களை பற்றி பேசுகிறோம். அந்த வெள்ளி கவசம் தந்த பெண்மணி அவங்களை பற்றி பேசுகிறோம். ஆக வாழ்க்கையில எப்பவுமே ஏங்க தெரியுமாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்போங்க. அது ரொம்ப அழகான விஷயம். உலகத்துல பாருங்க, காற்று நம்ம சுவாசிக்க காற்று கொடுத்துக்கிட்டே இருக்கு. சூரியன் ஒளி கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆகாயம், நெருப்பு, நீர், நிலம் எல்லாத்தையும் பாருங்களேன், நிலம் தாங்கிக்கிட்டே இருக்கு. ஒன்னொன்னு பாருங்க, அதே மாதிரி நெருப்பு விளக்கு ஏத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எல்லாமே ஆகாயம் நமக்கு மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு. எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது மனுஷன் சேர்த்துக்கிட்டே இருக்கோமே, எதுக்கு எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணத்தை வருவதற்குத்தான் சாதாரண குடுகுடுப்பக்காரன் கூட என்ன சொல்றான், குடு 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 குடுங்கிறான். அதான் பாரதி அழகா ஒரு பாட்டுல குடு குடு குடுன்னு எழுதினாரு. சாதாரண அந்த வார்த்தையை வந்து குடுகுடுன்னு சொல்றதா நினைச்சுக்காதீங்க, குடு 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 குடுன்றான். என்ன ஒரு அழகா அந்த கொணங்கி வருகிறார் கொணங்கி வருகிறார் குடு 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 குடுக்குனா என்ன சொல்றான்னா, உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காது, வெளில வந்து கொட்டுங்க, அவ்வளவுதான். ஏன் அவன் எடு எடுன்னு கூட தான் சொல்லலாம், ஏன் சொல்லல எடு எடுன்னு சொல்லல, படுபடுன்னு கூட சொல்ல, படுபடு படுபடு சொல்லலாம். ஏன் எப்படி சொல்றான் சொல்லுங்க, குடு 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 சரியான குடு குடு இருக்காரு. சூப்பர், எல்லாம் பல அவதாரம் எடுக்கிறீங்க சார், சூப்பரா இருக்கு நீங்க பண்ணது. ஏன் தெரியுமா, அந்த வார்த்தையில உள்ள மங்களம். அவன் வந்தாலே நம்மளுக்கு ஒரு டிராமாட்டிக் கேரக்டர் வருது. ஒரு டான்ஸ் பண்ணாலும் ஒரு டிராமா பண்ணாலும் ஒரு குறவஞ்சி இல்லாம இருக்காது. அதே மாதிரி ஒரு குடுகுடுப்பக்காரன் இல்லாம இருக்காது. ஒரு நாடகம்னா குடுகுடுப்பக்காரன் வரணும், அந்த கோணங்கின்னு பேரு அவனுக்கு பேரு. அவன் கோணலா இருக்கான்னு நினைக்காதீங்க, அவன் தான் நாட்டு நிலைமையை சரியா சொல்லுவான். அதனாலதான் தைரியமா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, பாரதியார் தான் என்னென்னலாம் நினைக்கிறாரோ குடுகுடுப்பக்காரன் வாய்க்குள்ள வச்சு பேசிட்டார். ஏன்னா அவர் சொன்னதை கேட்போம் நம்ம. நம்மளா சொன்ன பாரதி சொல்கிறேன் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க, அந்த பாரதியை சொல்கிறேன். ஏன் சொல்றேன்னா அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்னா கேட்பாங்கிறதுனால தான் அப்படி சொன்னாங்க. ஆக கொடுப்போம் கொடுப்போம் கொடுப்போம், கொடுத்தால் பரமாச்சாரியால் அனுபவமும் தரிசனமும் நம்மளுக்கு கொடுத்து நம்மை வாழ்க்கையிலிருந்து நல்ல நிலையிலிருந்து எடுத்து மோட்சத்தை கொடுப்பார். லாஸ்ட் நிலைமை என்ன சார், எல்லாருக்கும் மோட்சம் தானே, அதானே வேணும். எல்லார்ட்டையும் ரகசியமா கேளுங்களேன், ரகசியமா கேட்கணும். யாரும் ஒண்ணும் பண்ணல, எல்லார்ட்டையும் ரகசியமா ஒண்ணு கேளுங்களேன். என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்ன சொல்லுவாங்க, ரகசியமா கேட்கணும். இவரை வச்சு நீ இவர்கிட்ட கேட்கக்கூடாது, உங்களை வச்சு நீ என்கிட்ட கேட்கக்கூடாது, அம்மாட்ட வச்சு நான் கேட்கக்கூடாது, அவங்கள வச்சு நான் கேட்கக்கூடாது. சரி, அடுத்த ஜென்மம் வேணுமா சார்? வேண்டாம் சார். இதுல எத்தனை பேர் வேண்டாம் சொல்றீங்க சொல்ல? ஏன்னா அவ்வளோ பட்டுட்டோம். அதனால தான் மோட்சம் கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு பெரியவா சொல்றானா, அவன் பாதத்தை பிடிச்சுக்கோங்க. இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன்னு சொல்லிச்சுல. சிக்கன பிடித்தேன்னு என்ன தெரியுமா, கேப்பே இல்லாம லைட்டா அப்படி நம்பிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கிறது இல்ல, கேப்பே இல்லாம பிடிக்கிறோம் பாத்தீங்களா. இம்மையே உன்னை சிக்கன பிடித்து, அந்த பாசத்துல மோட்சம் அவர் நமக்கு கொடுத்துருவாரு. இவங்க பிள்ளையார் பக்தி எல்லாம் எப்படி இருக்கு, உங்க பிள்ளையார் பக்தி எப்படி இருக்கு சொல்லுங்க பாப்போம். இந்த நேரத்துல அதை ஞாபகப்படுத்தணுமா, இந்த நேரத்துல தான் எனக்கு தேவை. நீங்க அதாவதுங்க விதவிதமா பிள்ளையார் பொம்மையை வச்சு பிள்ளையார் சக்தி கும்பிடுறாங்க. ஆமா, நான் ஒரு நாள் என்ன பண்ண, வித்தியாசமா கொஞ்சம் கும்பிடுவோம். சரி, என்னோட ஒரே மாதிரி அந்த களிமண் பிள்ளையார் வாங்கியோ
வாங்கியோ இல்ல ஏதாவது வர்ண பிள்ளையார் வாங்கியோ பண்றதை விட சரி வித்தியாசமா நம்ம கும்பிடுவோம் சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணேன், என்ன ஒரு நல்ல அற்புதமான ஒரு கடையில நல்ல ஒரு ஆர்டர் பண்ணி அழகான ஒரு மெழுகுல பிள்ளையார் பண்ணேன். மெழுகுலயே பிள்ளையார் அவ்வளவு அட்ராக்ஷனா இருக்கும். சரி அந்த பிள்ளையார் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைட்ல இருந்து பார்த்தா அப்படியே 7 வண்ணம் தெரியும் மெழுகுல. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மெழுகு பிள்ளையார் ஒன்று ரெடி பண்ணி கும்பிட்டேன். சரி கும்பிட்ட உடனே என்ன ஆச்சு, பிள்ளையார் சேர்த்து நல்லா காலையிலேயே குளிச்சுட்டு அந்த பிள்ளையாருக்கு எல்லா விதமான அலங்காரமும் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு அருகம்புல் மாலையெல்லாம் போட்டு அத்தனை பூ அலங்காரமும் பண்ணி விளக்கெல்லாம் ஏத்தி விநாயகர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கண்ணை மூடி விநாயகர் படிச்சு திறந்து கண்ணை திறந்து பார்த்தா என்ன விநாயகரே காணுங்க. என்ன ஆச்சு தெரியுமா? என்னாச்சு? இந்த பெருசு பெருசா 2 விளக்கு வச்சிருந்தாங்களா, சரி அந்த விளக்கு சூட்டுல விநாயகர் அப்படியே உருகி மாடத்துல இருந்து உருகி போயிட்டு இருக்கிறார். ஓ விநாயகரே உருகிட்டாரு. அப்பா என் பிரச்சனை கேட்டு உன் மனம் உருகாதான்னு கேட்டேன். சரி இப்படி நீயே உருகிட்டியே என்ன நான் கேட்கற அளவுக்கு என் விநாயகர் சேர்த்து அன்னைக்கு ஆயிப்போச்சுங்க. உங்க பக்தி இப்படி இருக்கு. பிள்ளையார் வந்து அதாவது தீபாவளி வரப்போகுது ஞாபகப்படுத்து. இலவச பட்டாசு. அதாவது பிள்ளையார்ட்ட சமயம் மட்டும் நம்ம பார்க்கிறோம். ஆமா சமுதாய விஷயமும் ஒண்ணு இருக்கு. ஆமா என்ன தெரியுங்களா? என்ன அழகான விஷயம். இவ்வளோ விஷயம் உலகத்துல சுத்துது மிருகங்கள். ஆமா எலிய தூக்கி வாகனமா வச்சிருந்தாரு. ஏன் தெரியுங்களா? எலிய வாகனமா வச்சாரு. ஏங்க அது? ஒரு விவசாயி கேட்டானா, பிள்ளையாரப்பா டெய்லி சுத்தி வாரேன், விதை போடுறேன், நாத்து நடுறேன், அது பண்றேன் இது பண்றேன், கண்ணா சரியா இருக்கு இப்பதான் நீ வந்த உடனே சரியாயிடுச்சு, அது பண்றேன் இது பண்றேன், இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு, எல்லாத்தையும் பண்றேன். கேடுகட்ட எலி வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுது. ஓ கதிரெல்லாம் கடிச்சிருது. ஆமா உடனே பிள்ளையார் என்ன சொன்னார்? கவலைப்படாதே இன்று முதல் நான் ஒன்று செய்கிறேன் அப்படின்னு எலியை பிடிச்சு வாகனமாக்கி அது மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டாரு. ஏன்னா இனிமே எலி எந்த விவசாயத்தையும் கெடுக்காதப்பா, விதிகளை கெடுக்காதப்பா என்று சமயத்துக்காக கும்பிடும் அற்புதமாக விநாயகர் சமுதாயத்துக்கும் உதவுகிறார் என்றால் அப்பேற்பட்ட விநாயகருக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் இருக்கணுங்க. அதுல ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா? அவருடைய உருவமே இந்திய தேசிய உருவம் மாதிரி. மேல பாத்தீங்கன்னா அந்த கிரீடம் பார்த்தா அந்த காஷ்மீர் அந்த பகுதி இந்த மேல பகுதி ஞாபகம் வரும். அந்த 2 கைகள் இங்க 2 கைகள் இருக்கு இல்லையா? அப்புறம் அது கீழே இருக்கு இல்லையா? நம்ம பாதம் பார்த்தா குமரி மாதிரி இருக்கும். இது கிழக்கு வங்காளமா இருக்கும், இது மேற்கா இருக்கும். பார்க்கும் போது இந்தியா அவருடைய உள் உறுப்பை அப்படியாக நீங்க ஒரு அவுட்லைன் போட்டு பாத்தீங்கன்னா இந்திய தேசம் போலவே இருக்கும். அப்பேற்பட்ட விநாயகர் நம்முடைய சொந்த விநாயகர். அவரை பெரியவா நம்மளுக்கு இவ்வளவு அருமையான அனுகிரகம் கொடுத்திருக்கிறார் என்றால் ஜெய சங்கர கோஷத்தோடு இன்று முதல் விநாயகரிடம் வேண்டியதை கேட்போம். பிராக்கெட்ல சற்று கௌரவமாக கேட்போம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. அப்புறம் நான் சொல்ல போற அனுபவம் ரொம்ப சுவையான அனுபவம். லேடிஸ்க்கு உள்ளது, அதனால ஜென்ட்ஸ் நல்லா கேட்பீங்க. என்னன்னா இட்லியை பத்தினது. இட்லி ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்படியா? ஆமா ஏதோ ஒரு விருந்துல இட்லி போட்டாங்க. எந்த ஊர் போனீங்கனாலும் முதல்ல அங்க இட்லி இருக்கான்னு கேட்பேன். சரி ஏன்னா இந்த திருநெல்வேலி பக்கம் வந்தாலே அடேங்கப்பா இரவு முழுக்க சூடா அப்படியே மல்லிப்பு மாதிரி இட்லி கிடைக்கும். ஆமாங்க அந்த இட்லியை அனுபவிச்சு ஒரு இடத்துக்கு ஒரு ஃபாரின் ட்ரிப் போனோம். போய் என்ன ஆச்சுன்னா எங்கேயுமே இட்லி இல்ல. ஒரு வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் நிகழ்ச்சி. ஓஹோ அத்தனை ஊரும் முடிச்சுட்டு கடைசியில 30வது நாள் கேட்கவே கேட்டேன், எங்க இட்லி கிடைக்குமாங்க? சரி கடைசியில அந்த வீட்டுல கிடைக்கும்ட்டாங்க. சரி அதனால ரொம்ப பிடிக்குதுன்றதுனால நல்லா ஓஹோன்னு சமைச்சு வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 முறை இட்லி இறக்கி அவ்வளவு இட்லி. சரி பிடிக்கும்ன்றதுனால என்ன பண்ணிட்டாங்க, 50 இட்லி எனக்கு வச்சாங்க. 50 இட்லியா? எங்க பிடிக்கும்ன்றதுனால 50 சாப்பிட முடியுமா? ஒரு 2 எடுத்துருங்கன்ட்டேன். ஒரு 2 எடுத்துருங்கன்ட்டீங்க. அந்த 2 தான் எனக்கு வந்தது. ஆஹா பலே 48 சாப்பிட்டு வந்தவருங்க. கணக்கு கரெக்டா இருக்கும். கணக்கு மாஸ்டர் அவரு. இந்த இட்லிக்கு பெரியவா விளக்கம் தரார். ஓ
ஓ பெரியவா. அதாவதுங்க லைட்டு சைடையும் தொடுறாரு பாருங்க. ஆமா, அதான் விஷயம். ஆஹா, எல்லாம் பெரிய விஷயம். மேல 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 எல்லாம் மேலோகத்தை பத்தியே பேசிட்டு இருந்தா மக்களுக்கு வந்து அது புரியாதுங்கிறதுக்காக இட்லிக்கு விளக்கம் சொல்றார். இட்லிக்கு இதுக்கு ஒரு பண்டிதர் தான் கரெக்டா அவருக்கு கிடைச்சார். நான் நினைச்சேன் வெறும் சன்மார்க்க விஷயம் மட்டும் தொடுவதில்லை, சமையல் விஷய அனுபவம் இருக்கிறது என்று காஞ்சி மடத்து சமையல்காரரே சொல்லும் போது அதை நம்ம சங்கீதக்காரா சொன்னா என்ன? அது நம்ம இத்தனை நாள் இட்லி நல்லா இருக்கு, இந்த பவன் நல்லா இருக்கு, அந்த பவன் நல்லா இருக்கு, இங்க போய் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தெரியுதே தவிர அதுக்கு ஏன் அந்த பேர் வந்தது யாருக்கா தெரியுமா? இட்லி தெரியலீங்களா? தெரியல. எப்படி சார் நீங்க 48 சாப்பிடலாம்? கேட்க சொல்ல நல்லா இருக்கு. அது என்னன்னா பண்டிதர் ஒருவர் அழகான அனுபவம், நான் ரொம்ப ரசித்து அனுபவித்து சொல்கிறேன் இதை. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ரகசியத்தை சத்தமா சொல்றேன். நான் பயங்கர இட்லி விரும்பி, அதனால சொல்றேன். பண்டிதர் ஒருவர் மகானிடம் பேச வந்தார். சரி, பேசிட்டே இருக்கும் போது நிறைய விஷயம் பேசுவார். அப்பா கிட்ட கூட ஒரு வாட்டி அவர் பேசிட்டு இருக்கும் போது, உங்க ஊர்ல ராமாயணத்துக்கு என்ன பேர் தெரியுமோ? பெரியவா உத்தரவு கொடுத்தா சொல்றேன், அப்படிதான் அவர்கிட்ட சொல்ல முடியும், அப்படிதான் சொல்ல தோன்றும். தெரியலன்னா வாய முடியும் கம்முன்னு இருக்கணும். அது ரொம்ப அழகு. அப்படி வந்திருக்கோம் அப்படி வந்திருக்குமான்னு சொன்னீங்கன்னா ஒரே மடக்கிடுவார் நம்மள. பெரியவா உத்தரவு கொடுத்தார், ஏன் தெரியுமோ? சொல்லு அப்படின்னார். ராமன் வில்லை வைத்திருந்ததனால் அந்த ராமாயணத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணம். அப்ப பெரிய ஒரு பாட்டை எடுத்து சொன்னாங்க. சரி, சொன்ன அவர் சொன்னாரா, சுப்பு இத நிகழ்ச்சியில சேர்த்து சொல்லு. ஏன் தெரியுமா ராமாயணத்துக்கு வில்லடிச்சாங்க தானே பேர் வந்தது? இந்த உலகத்துல ஒழுங்கா வில்லடிச்சவன் ராமன் தான். எப்படின்னா ஒரு வில்லடிச்சா சீத்தை கல்யாணம் ஆச்சு, ஒரு வில்லடிச்சா ராவணன் போனா. உலகத்துல ஒழுங்கா வில்பவரோட வில்ல அடிச்சவன் இந்த ராமன் தான். அதனால தான் ராமாயணத்துக்கு வில்லடிச்சாங்கத என்ற பேரும் வந்திருக்கிறது. இதை நீ நிகழ்ச்சியில சேர்த்து சொல்லு என்று சொன்ன பெரியவர் கதையை அப்பா புக் வரைக்கும் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் விளக்கம் நிறைய அழகா சொல்வார். வில்லடிச்சாங்க கதை. இன்னொன்னு தெரியுங்களா? கேரளால நாங்க திருவேண்டரம் போறோம் இப்போ. அங்க வந்து வில்லு பாட்டுக்கு சாக்கியார் கூத்துன்னு அங்க ஒரு முறை உண்டு. வில்லடிச்சான் கதை தான் பேரு. ஆமா, வில்லடிச்சான் பாட்டு. அப்படித்தான் இங்க கூட மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில நாங்க வில்லடிச்சான் பாட்டு பாட போறோம். பாதி மலையாளத்துல சொல்ல போறோம். அதுதான் எங்களுக்கு மலையாளம் வந்து கலையாளம் மிக்க மொழி. அந்த மொழியை கத்துக்கிட்டு கொஞ்சம் நாங்க மலையாளத்துல பேச போறோம். எதுக்கு சொல்லணும், எங்க போறோமோ அப்படி இருக்கணும் இல்லையா? அப்ப இவர் கேட்கிறாரு, இட்லி என்று சொன்னீர்களே, பெரியவா கேட்கிறார், அந்த பெயர் எப்படி வந்தது தெரியுமா பண்டிதரை? உடனே பண்டிதர் வந்து ரொம்ப தெரிஞ்ச மாதிரி, இலையில் இட்லியை இட்டவுடன் இல்லை என்று காலியாகி விடுகிறது, இட்டவுடன் இல்லை என்று ஆவதனால் இட்லி என்று ஆகிவிட்டது அப்படின்னு ஒண்ணு அவருக்கு தெரிஞ்சத சொன்னார். ஏதோ ஒரு விளக்கம். இதுல எத்தனை பேர் இட்லி பிரியர்கள்னு தெரியல. எதை கேட்டாலும் இந்த மாதிரி ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆமாங்க, உடனே ஒண்ணு செய்வாங்க. சீவக சிந்தாமணியில் இருக்கிறன்னு ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஒரு வயலுக்கு அந்த புக்கை தொட முடியாது, ஏன்னா பார்க்க மாட்டோம். நம்ம தொல்காப்பியம் என்ன சொல்கிறது தெரியுமாங்க? அதுல நம்ம தொல்காப்பியத்தை போய் படிக்க போறோம் சொல்லுங்க, படிக்க மாட்டோம். நம்மளுக்கு என்ன டெய்லி வர பேப்பர்ல பாதி தான் படிக்கிறோம், எல்லாம் யூடியூப்ல தானே பாக்குறோம். பாதி செய்திய இலையில் இட்லியை இட்டவுடன் இல்லை என்று ஆகிவிடுகிறது சுவாமி, அதனால் இட்டு இல்லை என்றால் இட்லி அப்படின்னு பெரிய ஒரு உதாரணம் மாதிரி சொன்னார். நான் சொல்லட்டுமா விளக்கம்? அப்படி மெஞ்ஞானத்தோட சொல்றார். சாதாரண இட்லி சார், அது சன்மார்க்க இட்லி ஆகுது பாருங்க. இந்த விளக்கம் சரியா படல. நீங்க சொன்னது என்ன போலவே பல பேர் அதை இலையில வச்சுண்டே இருப்போம், சாப்பிடவே மாட்டோம். நானே விளக்கம் சொல்றேன். பெரியவா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமோ, பொம்னாட்டிங்களுக்கு சமையல்ல ரொம்ப சிரமம் இருக்கு தானே? நிறைய சிரமம் இருக்கு. சமையல் எடுத்துக்க வேண்டிய விஷயம் தான். அதனாலதான் அந்த சிரமத்தை பாதி இப்பெல்லாம் இங்க தள்ளிடுறாங்க. இங்கன்றது யாரு? இங்க தள்ளிடுறாங்க. ஆமா, குக்கர் நீ வை, காய் நான் வெட்டுறேன். ஆமா, அந்த மாதிரி வந்து கடைசி என்ன தெரியுமா, சமையல் நல்லா இருந்தா யாருதுன்னு தெரிய மாட்டேங்குது. நான் நீங்க செஞ்சுக்கலாம், நான் செஞ்சு அதுல ஒரு சண்டை வந்துடும், நீயா நானா வந்துடும், சிரமம் இருக்கு. அப்புறம் அவர் கூப்பிட்டுருவாரு, சண்டை வந்தோடனே அவர் கூப்பிட்டுருவாரு, யாரு பேசுறதுக்கு கூப்பிட்டுருவாரு. எப்படி நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு. சமையலே சிரமம் எடுத்துக்க வேண்டிய விஷயம்தான். என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க பெரியவர், நம்மளுக்குள்ள போயிட்டாரு பாருங்க. அடுப்பு கட்டக்க நிக்கணும், பொருளை கிண்டணும், கருகாம பாத்துக்கணும், பக்குவம் சோதிச்சு பார்க்கணும். ஆனா
இட்லி ஆ, தாய்மார்களுக்கு ஆ. ரொம்ப சுலபம். ஓ, எப்படி சொல்றாங்க, ஆ, ஊத்தி வச்சுட்டு ஆ, 15 நிமிஷம் ஆ. அந்தண்ட போய் வேற வேலை பார்க்கலாம். ஐயோ, தாய்மார்கள் வேற வேலை பார்க்கலாம். ஆ, அது பாட்டுக்கு தானா வேகும், ம், பூ மாதிரி இருக்கும். ஆஹா. அப்புறம் இவ்வளவு ரொம்ப ஒரு லௌகிகமா சொன்னவரு, சொன்னவர் ஒன்றை ஒரு இடத்தில் இட்டு விட்டு ஆ, திரும்பி பாராமல் இருப்பதற்கு ஆ, தமிழிலே ஆ. எந்த மொழி? தமிழ்ல ஆ, இடுதல் என்று பெயர். இடுதல். இடு மருந்து என்பது போல ஓஹோ, இட்டு விடுதலினால் ஆ, இட்டிலி என்ற பெயர் வந்திருக்கலாம் என்பதை பெரியவா நமக்கு சொல்கிறார். ஓஹோ, இட்டு விட்டு வெளியில வந்துடலாம். விடுதல். 15 இட்டுட்டு வந்துடுறோம் இல்லையா? ஆமா. நம்ம தோசை தான் சார் டெய்லி காலில் போட்டு போட்டு கால் வலிக்குது எனக்கு. இட்லி ஏன்னா எங்க வீட்டுல டெய்லி தோசை இட்லி மாறி மாறி தான். ஆனா அந்த இட்லியை போட்டுட்டா 15 நிமிஷத்துக்கு நிச்சயமா நான் இதை நான் அனுபவிச்சு படிச்சதன் காரணம் நான் வீட்டுல அனுபவிக்கிறாத. ஆ, இட்லி இதுல என்ன தெரியுங்களா? என்ன தெரியுது? அந்த இட்லி ஆ. பெரியவா வாயால விளக்கம் சொல்ற அளவுக்கு பாக்கியம் செய்த உணவாகி விட்டதே. அதனால இங்க எல்லாரும் இட்லி நிறைய கூட 2 சாப்பிடுவோம். ஆமா, இதுதான் என்னுடைய கருத்து. ஆமா. ஏன்னா 2 இட்லி கூட சாப்பிடுவோம். ஏன்னா அதை பிக்கிறதுக்கு 48 இட்லி சாப்பிடுறாங்களா சார், நீங்க முனிவர் ஆகலாம். உங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் பாருங்க உங்களுக்கு. அப்புறம் மடத்து சிப்பந்தி வந்து கேட்டார், ஆஹா, சுவாமி ஆ, பெருங்காயம் கொஞ்சம் நிறைய தேவைப்படுறது, ஆ. என்ன செய்யறது? காயம். ஆமா, பெருங்காயம் ம், நிறைய தேவைப்படுறது. ம். சமையல்கார விண்ணப்பம் செஞ்சோடனே பெரியவாட்ட கொண்டு வராங்க. சரி. அதான் அழகு. ஆமா. உடனே அவர் கேட்கிறார் கூப்பிட்டு, ஆ, நீ பெருங்காயம் எப்போ போடுற? ஆ, எப்பவுமே சாம்பார்லயும் ரசத்துலயும் போடுவேன். ஆ, அப்படி போடாதே, ஆ. பருப்பு வேக வைக்கிற இல்லையா, ஆமா, அப்பவே போடுறதுதான் உன் பொறுப்பு. பொறுப்பு. அதுதான் சிறப்பு. ஆ, ஏன்னு கேட்டா, ஏன்? பருப்போட வெந்துட்டா ஆ. அந்த பருப்புல தானே சாம்பார் ஒரு அவதாரம் எடுக்கிறது, ஆமா. அந்த பருப்பு தண்ணி தானே ரசமா அவதாரம் எடுக்கிறது. ஓஹோ. ரெண்டுலயும் பெருங்காயம் எங்க இருந்தாலும் மணக்கும். ஆ. அதனால நீ பெருங்காயத்தை அதிகமா யூஸ் பண்ணணும்னு அதிகமா விண்ணப்பம் போடுறதை விட ஆ. அளவா பருப்பிலே போடு, அதுதான் சிறப்புன்னு ஒன்னே ஆ, சமயக்காரர் ஒரே ஆக்ஷன், ஆ. மூக்குல வரல வச்சாரு. என்னப்பா அது, இத்தனை நாளா நான் வந்து சமையல் மாமாவா இருக்கேன், எனக்கு கூட தெரியாத விஷயத்த பெரியவா இப்படி சொல்றாரே ஆ, அப்படின்னு ரொம்ப ரசிச்சு கேட்கும்போது ஆ. இந்த சமையல் விஷயத்துக்கு ஒரு அழகான எண்டு. இதான் அனுபவம். ஆஹா. இந்த விருந்துக்கு போனா ஆ. ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடுவோம்? என்ன சாப்பிடுவோம்? இப்பெல்லாம் வெல்கம் ட்ரிங்க்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓ, ஏதோ ஒரு வார்த்தையே வரும். கலர் கலரா இருக்கு. ஆ, அது பார்த்தாலே பயமா இருக்கும். ஆ. இவர் என்ன சொல்றார்? விருந்தை பத்தி சொல்றார். ம். குழம்பு ரசம் ஓ, இது வைக்கிறோம், அப்புறம் பாயசம், அப்புறம் மோர். ஆ. இத பத்தி ஒருத்தர் கேட்கிறார். ஓஹோ. எல்லா சமையல்லாம் சாப்பிட்றவங்களாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆ. உங்களுக்கு என்ன தெரியுமா, குழம்புக்கும் ரசத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஓ. ஒருத்தர் சொல்றார். ம். என்ன வித்தியாசம்? யாரா சொல்லுங்க. ஆ? ஆ, தான். சபாஷ். ஆஹா. அந்த தானை வச்சுதான் அவரும் பேசியிருக்காரு. வலே, ஓ வலே, அப்படியா? வலே. அழகு. ஆ. அது என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. ஆ. பக்தர்கள் கேட்குறாங்க, ஆ. சாம்பாரை முதல்ல சாப்பிடு, ஆ. ரசத்தை பின்னாடி சாப்பிடு. சரி. அதான் வித்தியாசம். ஆமா. ஒருத்தர் சொல்றாரு குழம்புல வந்து காய்கறி இருக்கும். ஆ. ஆமா சொன்னாங்களா, அது சொல்றாரு. பெரியவா விளக்கம் சொல்றார். ஆ. இந்த விளக்கம் சாதாரண விளக்கம் இல்ல. ஆ. பகவத்கீதையிலே சத்வகுண உணவுன்னு ஒண்ணு இருக்கு. சத்வகுண உணவு. ஆமா, 3 குணம் உண்டுல, தெரியும்ல. ஆமா. சத்வம், ராஜசம், தாமசம் உண்டு இல்லையா? ஆமா. தாமசம் ரொம்ப மோசம், ராஜசம் கொஞ்சம் பெட்டர். ஆ. சத்வம் வந்து ஐயப்பன். டிசம்பர் ஆனோடனே ஐயப்ப சுவாமியே சரணமையப்பன் ஆரம்பிச்சிடலாம். ஆமா. அந்த உணவில இருக்கக்கூடிய உணர்வை நமக்கு சொல்கிறார். ஆஹா. இதை நீங்க நல்லா ஃபாலோ பண்றதுக்காக சொல்றேன். ம். உனக்கு ஒண்ணு தெரியுமோ, ஆ. அந்த விஷயம் கேட்டவங்களுக்குலாம் சொல்றாங்க, ஆஹா. மனுஷனா பிறந்ததுல இருந்து ஆ. சின்ன குழந்தையில இருந்து ஓஹோ. உள்ளுக்குள்ள ம். ஒண்ணு இருக்கும். என்னது? அது பேர் தான் ஈகோ. ஈகோ. ஓ. அந்த ஈகோவுக்கு தமிழ்ல பேரு தான். ஓ, தான். ஆமா, நான் தான். காய்கறிக்கும் நம்ம தான் தான் சொல்லுவோம் ஆமா. இல்லையா? அப்படிதான் நம்ம சொன்னீங்க. தான் எனும் அகங்காரம். ஆ. ஏங்க ஒரு குழந்தைக்கு பிஸ்கட் நீங்க கொடுத்துட்டு இப்படி எடுத்துட்டீங்கன்னா ஆ. முத்தம் கொடுக்கணும்னா ப அப்படிங்குது. ஆமா. அதான் ஈகோ. ஈகோ. நீ பிஸ்கட்டை கொடுத்தா கிடைக்கும்.
அதுதான் அந்த மாதிரி ஈகோ. தான் எனும் அகங்காரம் ஒவ்வொரு மனிதனும் பிறந்த பொழுதே ஆரம்பிக்கிறது. அந்த ஆரம்பிக்கிற நேரத்திலே மனம் குழம்புகிறது. அதனால் தான் இலையிலே போடக்கூடிய உணவை உணர்வாக பார்ப்பீர்கள் என்றால் அந்த மனம் குழம்பிய நிலையை காட்டுவதுதான் குழம்பு. ஏன்னா அதுல தான் இருக்கு, காய்கறி இருக்கு, நல்லா காய் போடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல இருக்குது. அடுத்தது என்ன, இப்படி நல்ல 4 கச்சேரி கேட்டு குழம்பிய மனம் தெளியும். அதுதான் தெளிந்த ரசம். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. விருந்துல 3வது இனிமை. அதுதான் தெளிந்த நிலை, இனிமை பாயாசம். இப்ப நம்ம எல்லாரும் வாங்குறது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக். நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்லுவேன், முரளி அண்ணா கிட்ட, அண்ணா நீங்க மைசூர் பாக்கை விட இனிப்பானவர் சொல்லுவேன். குணம் சாந்தம் அது தேவை. கடைசி என்ன சார், என்ன மோர் சாதம். இதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், ஆனா இந்த விளக்கம் நாம படிச்ச வரைக்கும் பெரியவா சொல்லிதான் எனக்கு தெரியும். மோர் தானே லாஸ்டா சாப்பிடுவோம். எங்க அப்பா கூட சொல்லுவாங்க, குழந்தைகள் எல்லாம் பருப்பு சாதத்துல உட்கார்ந்துருக்கீங்க, நாங்கள்லாம் மோர் சாதத்துல இருக்கோம்னு சொல்லுவாங்க. அது உடனே வந்து எல்லாம் உட்காந்துரும் பயந்து போய். அந்த மாதிரி பெரியவா சொல்றாரு, மோர் சாதம் நிறைநிலை இறுதிநிலை. மோருக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. பால்ல இருந்து வர்றதுதான் தயிர், அதுல இருந்து வர்றதுதான் மோர். அதே மாதிரி நெய் வெண்ணெய் அப்படின்னு போகுது. அது ஒரு கதை உண்டு, அது நாளைக்கு சொல்றேன். ஆனால் மோரில் இருந்து எதுவும் எடுக்க முடியாது. மோர் அண்ட் மோர் யோசிச்சு பாருங்க, நோ மோர். மோரில் இருந்து எதுவும் எடுக்க முடியாது. பரமாத்மாவை கலந்தபின் தொடர்ச்சி ஏதும் இல்லை. கடைசியா மோர் சாதம் சாப்பிடுங்க. மோரை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஹீட்டெல்லாம் குறைஞ்சி, அதெல்லாம் சயின்ஸு. ஆனா அவர் சொல்றது பரமாத்மாவை கலந்தபின் தொடர்ச்சி ஏதும் இல்லை. மோர் சாதம் முடிஞ்சோன்னு இலையை விட்டு எழுந்துடுறோம் இல்லையா, இப்பேற்பட்ட விருந்து இது சமய விருந்தா, சன்மார்க்க விருந்தா, சமையல் விருந்தா, சாத்திர விருந்தா, சடங்கு விருந்தா, எல்லாம் இருக்கிறது உள்ளுக்குள்ளே. நான் இருக்கேன் என்றும் சத்திய வாக்கு சொல்லும் பரமாச்சாரியால் தரும் அன்பு விருந்து. இந்த விருந்தை நீங்கள் எல்லாம் மனசுல வச்சுட்டு ஜெயதி இப்ப சாப்பிட்ட மாதிரியே இருக்குமே உங்களுக்கு. அந்த சாப்பிட்ட உணர்வோட அடுத்த அருமையான அனுபவத்துக்கு ஜெய ஜெய சங்கர கோஷம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இப்ப நம்ம எல்லாரும் விழுப்புரத்துக்கு போறோம். அங்க ஒரு சம்பவம். படிச்சவாளுக்கு பக்தி புரியும், படிச்சுட்டே இருக்கவாளுக்கு பக்தி புரியும், சொல்ல கூட வந்துருவாங்க. படிக்காதவாளுக்கு பக்தி தெரியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. படிக்காத ஒருவன் தான் கண்ணப்பன். தான் எப்படி வாழ்ந்தோம் என்றே தெரியாது. சிவபெருமானே, உன்னுடைய முதல் கண்ணில் ரத்தம், என்னுடைய முதல் கண்ணை வைத்து விட்டேன். 2வது கண்ணில் ரத்தம், 2வது கண்ணை பீத்து வைக்க போகும்போது, அப்பா சிவபெருமானே, எங்க ஊருக்கு வந்தவாலாம் நிறைய கதை சொல்லியிருக்காங்க, அவங்களையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். உனக்கு 3 கண்ணு இருக்காமே, உனக்கு 2வது கண்ணில் ரத்தம் வரும்போது எனக்கு இருக்க 2வது கண்ணை பிச்சு வைக்க போறேன். ஆனா அந்த பிச்சிட்டா எனக்கு உன் கண்ணு எங்க இருக்குன்னு தெரியாது இல்லையா என்று தன்னுடைய காலால் மிதித்து கொண்டு அடையாளம் வைத்து கொண்டு பண்ணும்போது 3வது கண்ணிலையும் சோதனை கொடுத்தா, எனக்கு பிச்சு வைக்க கண்ணு இல்லப்பா என்று சொன்ன கண்ணப்பன் படிப்பறிவு இல்லாதவன். ரொம்ப படிச்சு டிகிரி வாங்கிட்டா குழப்பம் இருக்கதான் செய்யும். அதிலும் தெளிவு இருப்பது உண்டு. பாதி பாதி அப்படி போட்டுக்கோங்க. இப்ப நான் சொல்ல போறது ஒண்ணுமே படிப்பறியாதவன். அவன் யாருன்னா, இந்த ஊசி பாசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம சீனிவாச கல்யாணத்துல குறவஞ்சி உருவம் எடுத்து பெருமானே பெண்ணாக வேடம் போட்டு வருவார். ரொம்ப ஒரு அழகான விஷயமா இருக்கும். ரொம்ப காதல் வச்சிருவார் பத்மாவதி மேல. இவ வந்து ஆனா போய் மீச வச்ச வேடனா போடும்போது தள்ளி தள்ளி போனா. அப்ப ஒரு வார்த்தை சொல்றார், என்னை தேடி தேடி தவம் இருந்தாய், உன்னை நாடி நாடி வந்தேன், நீ ஓடி ஓடி போகிறாயே, உன்னை அடக்குவதற்கு ஒரே வழி, உன் வீட்டிற்கு நான் குறவஞ்சி என்ற பெண்ணாக வருவேன்,
என்று ஒரு வேடம் எடுத்தாரே, அந்த வேடத்தை நிஜமா பூண்ட ஒருத்தன். அதுதான் சொல்ல வரேன். சரி, ஊசி பாசி ரொம்ப ஒரு அழகான விஷயம். சோழ மண்டலத்துக்கு சொல்ல வந்தேன் குறியம்மே, ஏழுமலை வாசா என் வாக்கில் குடியிருப்பார். பச்சைக்குத்தி கூறி சொல்லுவோம் லேலங்கடிலேலோ, அயலேலங்கடிலேலோ, பார்த்ததுனோ பாடிக்குவோம் லேலங்கடிலேலோ, லேலங்கடிலேலோ, பச்சைக்குடி தப்பாது லேலங்கடிலேலோ, வைகுந்தன் மீது அடலேலங்கடிலேலோ, வைகுந்தன் மீது அடலேலங்கடிலேலோ, ஐயாரே தயர தையா தையாரே, தையாரே தயர தையா தையாரே, குறி சொல்லும் சமுதாயம் லேலங்கடிலேலோ, அமலேலங்கடிலேலோ, உங்க குறிக்கோள கண்டுபிடிப்போம் லேலங்கடிலேலோ, உங்க குறிக்கோள கண்டுபிடிப்போம் லேலங்கடிலேலோ, ஊசி முதல் பாசி வரை லேலங்கடிலேலோ, ஊசி முதல் பாசி வரை லேலங்கடிலேலோ, உலகம் பூரா வித்துக்கிட்டுவோம் லேலங்கடிலேலோ, உலகத்துக்கு வழங்கிடுவோம் லேலங்கடிலேலோ, தையாரே தயர தையா தையாரே, தையாரே தயர தையா தையாரே. ஊசி பாசி நாங்களாம் ஏன் வித்துட்டு இருக்கோம்? நீங்களா நாங்க ஊசி பாசி விக்கிறவங்க நினைப்பீங்க. ஏன் தெரியுமா? உலகம் பூரா நாங்க பலம் வந்தோம். எல்லா இடத்துலயும் பார்த்தா சில இடத்துல சில பேர் மனசு பிஞ்சு கிடக்கு. பார்த்தோம் ஐயா, நாங்க எதுக்கு ஊசி பாசி கொண்டு வரோம்? ஏதாவது பிஞ்சு கிடக்கா தச்சு விடுவோம் இல்லையா? அதனால பிஞ்சு கிடக்கும் மனசுகளே லேலங்கடிலேலோ, லேலங்கடிலேலோ, தச்சு போடுவோம் லேலங்கடிலேலோ, ஊசி ஒண்ணு வாங்கிடுங்க லேலங்கடிலேலோ, ஊசி ஒண்ணு வாங்கிடுங்க லேலங்கடிலேலோ, உலகத்தையே தச்சு போடுங்க லேலங்கடிலேலோ, உலகத்தையே தச்சு போடுங்க லேலங்கடிலேலோ, தையாரே தயர தையா தையாரே, தையாரே தயர தையா தையாரே, கண்ணானே ரொம்ப அழகா வாசிச்சாங்க எல்லாரும். உங்களோட அன்பான கரகோஷம் அதாங்க. பஜோமிருதேங்கக்கு வேற மாதிரி வாசிக்கணும், ரெண்டு பேரும் அந்த மாதிரி வாசிச்சாங்க. குறவஞ்சி பாட்டுக்கு இப்படிதான் வாசிக்கிறோம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அந்தந்த அவதாரத்தை நாங்க மேக்கப் இல்லாமலே எடுத்துருவோம். ஆமாமா, மேக்கப் போட்டு வர்றது எவ்வளவு கஷ்டம் தெரியும். விழுப்புரம், விழுப்புரம் அப்படியே எல்லாரும் விழுப்புரத்துக்கு போயிடுங்க. பூர்வாசிரமம், பெரியவாளோட பூர்வாசிரமம். அங்க ஒரு கிராமம். இந்த மாதிரி குறி சொல்லும் ஒரு நபர். சரி, அவருடைய வார்த்தையை நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அதுதான் சட்டம், அதான் சத்தியம். அவருக்கு வாழ்க்கையில ரொம்ப தீராத பிரச்சனை. தீராத பிரச்சனை இருக்கிறதுனால உடனே என்ன பண்ணாரு? அவருக்கு யாரும் எதுவும் எடுத்து சொல்லல. வீட்டுல ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு மட்டும் கேட்காதீங்க, அந்த பிரச்சனை இங்க நான் சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால தூங்கியவன் கனவு அப்படியே தூங்கிட்டாரு. எங்க தெரியுமா? ரயில் தண்டவாளத்தை பார்த்து பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன்ல அப்படியே தூங்கிட்டார். சரி, ஏன்னா நாளைக்கு டமால் அப்படின்னு போய் உள்ள விழுந்து முடிச்சுக்கலான்றது எண்ணம் அவருக்கு இருந்திருக்குன்றது அவரே சொல்றார். எண்ணம் இருக்கு. தூங்கியவர் கனவுல ஒரு சுவாமி வருகிறார். இங்கதான் விசேஷம். அப்பா, நீ சாக வேண்டாம், என்ன வந்து பார் என்று குரலோசை கேட்கிறது. தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எழுந்தான். வேதனையை தள்ளினான்,
பிரச்சனையை தள்ளினான், எல்லாத்தையும் தள்ளிவிட்டான். தள்ளிவிட்டு அவன் மனசுல ஒரு புத்துணர்ச்சி. ஓ, சுவாமியை பார்த்தவனே ஒரு புத்துணர்ச்சி. எந்த சுவாமின்னு தெரியாது, பேரு தெரியாது, ஊரு தெரியாது, எங்க இருக்காரு தெரியாது, அவரோட மூர்த்தி தெரியாது, கீர்த்தி தெரியாது, புகழ் தெரியாது, உருவம் தெரியாது, அதிசயம் தெரியாது, அனுபவம் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒண்ணு தெரியும், என்ன? நான் இருக்கேன், என்ன வந்து பாருன்னு சொன்ன வார்த்தை மட்டும் தெரியும். தெரியும். எவ்வளவு பெரிய அனுபவம் இது. பலே. கனவில் வந்த சுவாமி யார்? யார்? அவனை அறியாத கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்கிற சாமியா பார்க்கிறான். யார் என்று ஊகிக்கவும் ஞானம் இல்லை. ஆனால் தேடல் இருந்தது. தேடிக்கிட்டே இருக்கணும். ஏக்கம் மனது வாடியது. தன் கையில் இருந்த தங்க மோதிரத்தை விட்டு, இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப மனசு கவர்ந்ததுங்க. நம்ம எல்லாம் மோதிரம் வச்சிருப்போம், அல்லது கஷ்டம் வந்து படிப்பு கிடைப்பு வந்தா விற்கிறதுக்கு அதை வச்சுப்போம். தப்பு இல்லையே. தங்கம் என்பது எப்பவும் நம்ம வீட்டுல தங்கி இருப்பது, என்றைக்காவது நம்மளுக்கு செலவு வந்தால் சேமிப்பதற்குத்தான், அதை பயன்படுத்திக் கொள்வதற்குத்தான். ஆனால் அவன் வீட்டுல அந்த லேடிஸ் கிட்ட எதுவும் சொல்லாம தனக்குன்னு இருந்த ஒரு தங்க மோதிரத்தை எடுத்து கொண்டு போய் வித்து, இப்படி ஒரு அழகான ரீரிகார்டிங்கும் கேட்டு வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு எந்த சாமின்னு பார்க்க போறோம். எவ்வளவு பெரிய பக்தி அது. சாமி தெரிஞ்சிருந்து செலவு பண்ணி போனாலும் நல்லா இருக்கு. கிரிவலம் போயிட்டா பிரச்சனை போயிடும் சார் அப்படின்னு கிரிவலத்தை நோக்கி போனா பரவாயில்ல. எங்க இருக்காருன்னே தெரியல, எப்படி சார் தேடுவீங்க? கலைவாணர் பாட்டு ஒண்ணு இருக்கு, எங்கே தேடுவேன், அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. பலரை பார்த்தான், மீண்டும் தேடினான். இப்பதான் ஒரு பெரிய விஷயம். மகா பெரியவா, வேலூர் பக்கம் ஏகாம்பர குப்பம் முகாம். இவன் சரியா அங்க போயிட்டான். ஏன்னா விழுப்புரம் தானே, அந்த பக்கம் தானே. நடந்தே போய் தேடி 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 நடந்தே போயிட்டான். மாலை நேரம் பரமபக்தன் பரமாச்சாரியாலை பார்த்து விட்டான். பார்த்துட்டு என்ன தெரியுமா, ஆமா ஆமா இதே சாமி தான் என் கனவுல வந்தது, இவர் தான் பார்த்துட்டேன், இவரை நான் பார்த்துட்டேன். சாமி நீதான் என்ன காப்பாத்தின, செத்திருப்ப சாமி, ரயில்ல விழுந்து செத்திருப்ப சாமி. உயில் எழுதிவைங்கிறாங்களே, உயில் பெருசா ரயில் பெருசான்னு பார்த்தேன், ரயில்ல போய் விழுந்துடலான்னு நான் நினைச்சேனே. நீதான் என்ன காப்பாத்தின, நீதான என்ன வந்து பார்க்க சொன்ன. வந்திருக்கல, உள்ளே உட்கார்ந்துருக்கேன் சாமி, வெளியே வா வெளியே வா வெளியே வா. வந்தாரா? வரல. சாமி நீதானே என்ன பார்த்த, வர சொன்னல, வெளியே வா வெளியே வா. பெரியவா கேட்கிறார். இன்றைக்கு மௌனம் என்பதனால் வெளியே அவரால் வர முடியல. உடனே உணவு அவருக்கு கொடுக்க சொல்லி, ராஜம்மாள்னு ஒரு பக்தி சிஷியா இருந்தாங்க, கொடுக்க சொல்லி அவன்கிட்ட கொடுத்து, நாளைக்கு அவனை பார்க்கிறேன்னு சொல்லு அப்படின்னு ஒரு வார்த்தை மௌன குறிப்பில் சொன்ன உடனே அந்த அம்மா அதை வந்து சொன்ன, தாயே தாயே என் குடும்ப பிரச்சனை, மனம் ஒடிஞ்சு சாவலான்னு வந்தேன், இந்த சாமி என் கனவுல வந்து என்ன சாகாதே அப்படின்னு சொல்லுச்சு, என்ன வந்து பாருன்னு சொல்லுச்சு. எத்தனை சாமி தேடின தெரியுமா? ஒரு சாமியை நான் பார்த்த சாமி இல்ல, இந்த சாமி தான். கண்களில் கண்ணீர் வழிந்தது. மகாபெரியவானின் அருளை நினைத்து அவனிடம் பேசிய அந்த பக்திக்கே வியப்பு வந்துருச்சு. மறுநாள் காலை தரிசனம் தந்தார் மகா பெரியவர். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர கோஷம் தெரியுமா? தெரியாது. கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ண தெரியுமா? தெரியாது. அவனுக்கு என்னதான் தெரியும்? ஒண்ணுதான் தெரியும், கனவுல பார்த்த சாமி இது. வந்துட்டார், நேர்ல வந்துட்டார். சாமி வந்துட்டார், மகாபெரிய வந்துட்டார். எல்லாரும் இப்படி இப்படி தள்ளி விடுறாங்க. யார் எல்லாம் நம்ம பார்த்து அவர் சாமி வரும்போது அப்படி பண்ணுவாங்கல்ல. மகாபெரியவர் கிட்ட வந்துட்டான். சாமி சாமி உன்னை பார்த்தா எங்க அம்மா மாதிரி இருக்கு சாமி. எப்படி இருக்கு? எங்க அம்மா மாதிரி இருக்கு சாமி. சாமி என் வீட்டுக்கு நான் இனிமே போவே மாட்டேன், எனக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு. உன்னை பார்த்தேன், என் வாழ்க்கை நிம்மதி ஆயிடுச்சு, இனிமே சாகவும் மாட்டேன், வாழ்க்கையில உயிரோட இருப்பேன், ஆனா உங்கூட தான் இருப்பேன். எப்படி தெரியுமா? நீ நடந்துகிட்டே போறல்ல, பாத யாத்திரை போயிட்டே இருக்கல்ல, கீழே நீ பாத யாத்திரை போற இடத்த முன்னாலேயே போய் சுத்தம் பண்ணி பெருக்கிற ஆளா உன் கூடவே இருக்க என்று சொன்னார். உடனே பெரியவர் சொன்னார், கவலைப்படாதேப்பா, அதெல்லாம் வேண்டாம், ஊருக்கு போ, இனி எல்லாரும் நல்லபடியா உங்ககிட்ட நடந்துப்பாங்க
அவர் என்ன பிரச்சனை சொன்னாருங்கிறத அப்புறம் உங்க காதல் நான் சொல்றேன். எல்லாரும் நல்லபடியா நடப்பாங்க. ஒன்று செய், என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த சாமியை நினைச்சுக்கோ. அந்த ஆச்சாரியாலை, அந்த மகாபெரியவாளையெல்லாம் அவருக்கு அவன் சொன்னாலும் புரியாதுன்னு தெரியும். இந்த சாமியை நினைச்சுக்கோ, எல்லாம் சரியாக போகும் என்று பழங்கள் தந்து ஆசை தந்து அந்த குறி சொல்லும் நபர், குறி சொல்லும் பக்தன், உலகத்துக்கே அவன் குறி சொல்லக்கூடியவன், கூட்டி வச்சு குறி சொல்லக்கூடியவன், படிப்பறியாதவன், பண்பறிந்தவன், பாசம் உள்ளவன், பரமாச்சாரியால் ஆசையை முழுதாக பெற்றவன். இந்த முழுதாக பெற்றவன் என்ற ஒரு வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எப்போ அது சுத்தமா நிறைய கிடைக்குதுன்னா நமக்கு பக்தி இருக்கும் பொழுதுதான். ஆனால் அப்பேற்பட்ட குறி சொல்லும் தோழன் பிற்காலத்திலே எப்படி வந்தான் தெரியுமா? நமசிவாய மந்திரத்தை நாளும் சொல்குவோம், ஜெய 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 சங்கரா, ஹரஹரஹர சங்கரா என்று பக்தியிலே பக்குவப்பட்டு எப்பொழுது பெரியவா அந்த இடத்துக்கு வந்தாலும் அவர்களை சென்று தரிசனம் செய்யும் பக்தனாக அவன் மாறினான். பெரியவாளோட தரிசன அனுபவம் இதை விட நம்மளுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மீண்டும் வாழ வைத்த ஒரு அற்புதம், ஆனந்தம். அதுவே தரிசனம், அதுவே பெரியவா நம்ம மேல வச்சிருக்கும் கரிசனம். இதை விட எது நிரந்தரம்? இதுவே நிதர்சனம். நம சிவாய மந்திரத்தை நாளும் சொல்லுவோம். நம சிவாய மந்திரத்தை நாளும் சொல்லுவோம். நன்மை தரும் வினைகளையே நாளும் வெல்லுவோம். நம சிவாய மந்திரத்தை நாளும் சொல்லுவோம். நன்மை தரும் வினைகளையே நாளும் வெல்லுவோம். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. ஜோதி வடிவமாக விளங்கும் ஈஸ்வரன் எதிலும் நல்ல சுடரொளியாய் காட்சி தருகிறார். ஜோதி வடிவமாக விளங்கும் ஈஸ்வரன் எதிலும் நல்ல சுடரொளியாய் காட்சி தருகிறார். பொங்கும் ஞானமூர்த்தியான சோமசுந்தரன், பொங்கும் ஞானமூர்த்தியான சோமசுந்தரன் புவனம் முழுதும் ஆட்சி செய்து அருளை தருபவன். நம சிவாய மந்திரத்தை நாளும் சொல்லுவோம். நன்மை தரும் வினைகளையே நாளும் வெல்லுவோம். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. வெற்றி கண்ணில் அதர்மம் தன்னை அழிக்கும் சீலனாம், நேர்மை திறன் நெஞ்சம் தனில் கோவில் கொண்டவன்.
கடவுள் அவருக்கு கொடுத்த வரம் அல்லவா அந்த குறவஞ்சி சொல்லும் தோழனுக்கு. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர 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 சங்கர. கடவுள்கிட்ட வரம் கேட்கறதுன்னு இருக்கு இல்லைங்களாங்க. ஆமா, கேட்காமலே கொடுத்த வரம் தான் இந்த குறி சொல்லும் தோழனுக்கு. ஓஹோ, அப்படி நிறைய வரங்களை தரிசனமாக அனுபவமாக பெரியவா தந்திருக்கிறார். ஆமா, அது எல்லாரோட கிட்டத்தட்ட பல லட்சங்கள் இருக்கு. ஓஹோ, லட்சியத்தோட அனுபவங்களா இருக்கு. சரி, எப்பவுமே வரம் பார்த்து கேட்கணுங்க. ஆமா, நம்ம வாரம் வரம் கேட்டுட்டு இருக்கோம். என்ன வரம் கேட்கிறோம்? என்ன வரம்? இந்த வாரம் வந்தவங்க அடுத்த வாரமும் வரணும்னு கேட்கிறோம். இதுதான் எங்களோட வரம். உங்களை பாக்குறது அவ்வளவு சந்தோஷம். வேற எதுக்காக இங்க பார்க்க போறோம்? அந்த சந்தோஷம் தானே. கடவுள் கிட்ட ஒருத்த வரம் கேட்டானா? என்ன கேட்டானா? அப்பா எனக்கு இந்த சௌக்கியத்தை எல்லாம் கொடு, 50 ஏக்கர் நிலத்தை கொடு. உடனே கடவுள் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்துட்டார். அப்புறம் இந்த நிலத்தை எல்லாம் கொடு, அதுவும் கொடுத்துட்டார். சரி, சௌக்கியமான வாழ்க்கையை கொடு, சீரியல் பார்க்காத மனைவியை கொடு. எல்லாரும் கை தட்டி. சீரியல் பார்க்காத மனைவியை கொடு, செல்லை தொடாத மகனை கொடு. ஓ, வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. அதான் இப்படி எல்லாம் நிறைய வரம் கேட்டானா, எல்லாத்தையும் கடவுள் டான் 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 கொடுத்துட்டார். ஆமா, சந்தோஷமா கொடுத்துட்டார். அவ்வளவு வரத்தையும் கொடுத்துட்டார். படால உள்நாட்டுக்குள்ள இருந்து வர வெளிநாட்டுக்கு போச்சு. அருமை. என்ன சொல்லி புரியல. போடு ஒன்னா எழுந்து சொல்லுங்க மேடம். நீங்க சொன்னது ரொம்ப சரி. இங்க ஒரு 10 பேர், இங்க ஒரு 10 பேர், கணக்கு கூட தெரியாதுங்க. அவன் பாட்டுக்கு மட்டை அடைச்சிட்டு உட்கார்ந்துருக்கான். அது வெற்றி நாட்டுக்கு பெருமை, அதெல்லாம் வேற விஷயம். எப்படி கலை நாட்டுக்கு பெருமை, அதுவும் நாட்டுக்கு பெருமை. நம்ம நேரத்தை ஏன் சார் போக்கணும்? எனக்கு நான் உண்மையா சொல்றேன், இது அதர் தான் ரெக்கார்டிங் சொல்றேன். பெரிய போட்டிகள் நடக்குதுன்னா பல இடங்கள்ல நிகழ்ச்சி நடக்கும் போது கூட்டம் குறையும், மயிலாப்பூர் தவிர. அது நான் உண்மை. இங்கெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா? பெரிய ஊர் கும்பகோணத்துல பெரிய சபா. போன வருஷத்துக்கு முதல் வருஷம் போனேன். IPL அன்னைக்கு என்னோட நிகழ்ச்சியை போட்டான். ஒருத்தரும் காணும். கேட்டான் IPL எனக்கு என்னப்பா அது அப்படியே நான் அன்னைக்கு போட்டீங்க? நிஜமா சொல்றேன் சார், கலைஞர் சொல்றேன். ரொம்ப கவலைப்பட்டேன். மேட்ச் நம்மளுக்கு மேட்ச் ஆகாத விஷயம் சார். அதெல்லாம் நான் கிட்டையே போறதில்ல. அதுக்காக விளையாட்டு பிடிக்காதுன்னு கிடையாது. புத்தியான விளையாட்டு, ஒரு என்ன சொல்ல நீதி சொல்லும் விளையாட்டுகள், அதெல்லாம் செய்யலாம். ஆக அம்மா அப்படி சொன்னதுல இருந்து எனக்கு கூடுதலா ஒரு வரத்துக்கு ஐடியா கிடைச்சிச்சு. கிரிக்கெட் பார்க்காத கணவன் அந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்டா கிடைச்சிருச்சு. அப்புறம் பாருங்க, இந்தியாவே ஆளணும், அதுவும் கொஞ்ச நாளைக்கு கொடுத்துட்டார். அந்த கண்டங்களை ஆனும் கொடுத்துட்டார், இந்த கண்டங்களை ஆனும் கொடுத்துட்டார். எல்லாம் கொடுத்த அப்புறம் கடவுள் ஏழை ஆயிட்டார். பிரபஞ்சத்தையும் கேட்டுட்டானே, எல்லாத்தையும் கேட்டுட்டான். சூரியனை கேட்டான், சந்திரன் கேட்டான், எல்லாத்தையும் கேட்டுட்டான். சூரியனை கேட்டான், சந்திரன் கேட்டான். நான் சொல்றது மேல இருக்கிறத, கீழே இருக்கிறது இல்ல, மேல இருக்கிறத கேட்டான். அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்த அப்புறம் சிவரஞ்சனி ராகம் தான் வாசிக்கணும். கடவுள் ஏழை ஆயிட்டார். அவ்வளவுதான் ஆயிட்டாரு. கடவுள் ஏழை ஆயிட்டாரு. மீண்டும் வந்தாயா மனுஷன், என்ன கேட்க போறான் சொல்லுங்க. நீங்க நினைச்சு பாருங்க. உடனே ஒரு வார்த்தை கேட்டான். கடவுள் பயப்படுறாரு. என்னப்பா திரும்ப வரேன் கேக்குற, நீ வந்திருக்கிற, என்ன எல்லாம் கொடுத்துட்டே, ஒண்ணுமே இல்லையப்பா, திரும்ப வந்திருக்கியே. இல்ல கடவுளே, உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு. என்னப்பா இருக்கு? கடவுள்ங்கிற சீட்டை எனக்கு கொடுக்குறியா? அதாவது இவனே கடவுளான்னு கேட்டான். உடனே இப்படிதான் பக்கத்துல வந்து ஒரு காங் அடிச்சார். கடவுள் என்ன பண்ணார் தெரியுமா? அசிஸ்டன்ட் கூட எதிர்பார்க்கல, அவரே தன்னோட சீட்டை தூக்கின்னு ஓடியே போயிட்டார்.
ஏன்? பொல்லாத மனுஷங்கிறது சீட்டை காப்பாற்றணும். இதுதான் மனிதனுடைய வரம். இந்த வரத்துக்கு ராமர் ஒண்ணு சொன்னார். ராமாயணத்துல ஒரு அழகான வரி. இது வில்லிசை ராமாயணத்துல என் தந்தையின் ஒரு அற்புதமான வரி, பெருமையோடு சொல்கிறேன். ராமாயணம் கஷ்டப்பட்டு கைகை தசரதர் கொடுத்த 2 வரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு முடிஞ்சது. கடைசியா சீதா கல்யாணம் ஆச்சு, எல்லாம் பட்டாபிஷேகம் ஆகும் போது கரெக்டா கிளைமேக்ஸ்ல தசரதர் மேல இருந்து வர்றார். எல்லாம் முடிச்சிட்டு வெற்றிகரமா ராமர் வந்துட்டு இருக்கும்போது மேல இருந்து வர்றார். அப்பா உங்க ஆசி வேணும் பட்டாபிஷேகத்துக்கு, நம்மளுடைய அந்த இது 14 வருஷம் கழிச்சு நடக்குதுல்ல, அந்த பட்டாபிஷேகத்துக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். அப்போ மேல இருந்து வில்லிசை தசரதர் கேட்கிறார், ராமா ஏதாவது வர வேணுமாப்பா? உடனே வில்லிசை ராமர் சொல்கிறார், எப்பா நீ 2 வரம் கொடுத்துட்டு நான் பட்ட பாடு போதாதா? ஊரா போனே, அலைஞ்சனே, காட்டுல பசியா இருந்தனே, எல்லா மிருகமும் என்ன கொதிருச்சே, சீதை காணாம போனாலே, இவ்வளவு கஷ்டமும் நீ கொடுத்த 2 வரத்தால தானே, கைகைக்கு கொடுத்த வரத்தாரானே, இன்னும் வரம் கொடுக்குற பழக்கம் ஒன்னு விட்டு போலையா அப்படின்னு வில்லிசை ராமர் கேட்பதாக என் தந்தையார் எழுதினார். அதான் குவிக்தி. இது பதிவில் இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, வரம் கேட்கும் போது முகம்தான் தெரியணுமே தவிர வரம் தெரிய கூடாது. நீ கேட்டா அம்மா உனக்கு தாய்ப்பால் கொடுத்தாள், நீ கேட்டா உனக்கு அமுது கொடுத்தாள், நீ கேட்டா உனக்கு ட்ரெஸ் போட்டாள், நீ கேட்டா உனக்கு கச்சேரிக்கு அனுப்பி வைத்தாள், நீ கேட்டா உனக்கு பேனா வாங்கி கொடுத்தாள். நீ கேட்டு எதையும் அந்த தாய் செய்யவில்லை. பின்னால நீ ஏன் தாய் கிட்ட அதை பண்ணி கொடு இதை பண்ணி கொடு நீ ஏன் கேட்கிற? நமக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்தவள் தான் காமாட்சி. அந்த காமாட்சியை பத்தி தான் அடுத்த அனுபவம். சரியாக நான் எடுத்துக்கொண்ட அந்த 10 நிமிஷங்கள் தள்ளி 8-10 வரை அடியேன் செய்வேன். சரிதானே? மகான் தரிசனம் வேண்டி இது ஒரு கொஞ்சம் சோகம் பிளஸ் ஆனால் பின்னால மகிழ்ச்சி. மகான் தரிசனம் வேண்டி ஒரு குடும்பம் சென்னையில இருந்து காஞ்சிபுரம் போறாங்க. வழியில சுங்குவார் சத்திரம். எப்பவுமே காஞ்சிபுரம் போகும்போது சுங்குவார் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பிளேஸ் அவங்களுக்கெல்லாம். அங்க போய் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா கொஞ்சம் வாக் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் 4 பேர் போறாங்க. அம்மா அப்பா, அம்மாவோட அப்பா, குழந்தை, குட்டி குழந்தை, அதாவது ஒரு 8 வயசு 9 வயசு. அந்த குழந்தை போயிட்டு இருக்கும்போது கிராஸ் பண்ணி போறாங்க. எதுவும் சாப்பிட்றதுக்கோ எதுக்கும் கிராஸ் பண்ணி போகும்போது 3 பேர் தப்பிச்சுட்டு வந்துட்டாங்க. ஒரு அந்த குழந்தை 9 வயசு குழந்தை அதை அப்படி துள்ளி தாவி தாத்தாவை போய் பிடிக்கணும்னு நினைச்சப்போ பெரிய லாரி வந்து அந்த குழந்தைய மோதி ரொம்ப தூரத்துக்கு தள்ளி கொண்டு விட்டுட்டு குழந்தை உயிருக்கு மல்லாடுகிறது. துடிச்சிட்டாள் தாய். உடனே காஞ்சிபுரம் மருத்துவமனையில் சேர்க்கிறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் பரிசோதனை பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு ஐசியூவில் வச்சு ரொம்ப நேரம் பார்த்து குழந்தைக்கு கோமா சரியாகலன்னொன்னே, தயவு செய்து இந்த சென்னைக்கு இந்த பாப்பாவை எடுத்துகிட்டு போயிடுங்க, அப்படியே நீங்கள் கொண்டு போனாலும் ரொம்ப நாள் இந்த குழந்தை உயிரோடு இருப்பது அரிது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. என்ன வைத்தியம் பண்ணாலும் இவளுக்கு அந்த கோமா தெளிதல் என்பது எங்கள் கையில் இல்லை, இறைவனுடைய கருணைதான். பெற்றோர் கவலை. ஒரு குழந்தை, அழகான குழந்தை, பெண் குழந்தை, பெண் செல்வம் பெரிய செல்வம் இல்லையா? அதானே நமக்கு காமாட்சி, அதானே மீனாட்சி. மீனாட்சி 3 வயசு குழந்தையா கொண்டு வந்து திருமலை நாயக்கர் மடியில் உட்காந்து குமரகுருவருக்கு முத்து மாலை போடலையா? அந்த உருவத்தை மனசில் வச்சுக்கோங்க. உடனே என்ன பண்ணாங்களாம், சென்னைக்கு இவங்க வந்துட்டாங்க. ஆனால் இவங்களோட உறவினர் ஒருத்தர் நேரடியாக பெரியவாள்கிட்ட போய் நடந்ததெல்லாம் அப்படியே சொல்றார். அப்போ பெரியவர் கேட்டாராம், அவ இங்கே வரும்போதா காஞ்சிபுரம் வரும்போதா இப்படி ஆகிவிட்டது என்று கேட்டு உடனே தன்னுடைய தியானத்தை பல மணி நேரம் செய்தாராம். செஞ்சுட்டு ஒரு ஆப்பிள் கண்ணில் வச்சு கொடுப்பார். உங்களுக்கெல்லாம் அது தெரிஞ்சிருக்கும், நிறைய பார்த்துருப்பீங்க. கண்ணில் வச்சு எங்கள் அப்பாவுக்கு வில்வ இலையை தலையில் வச்சு கொடுத்தார். எனக்கு ஒரு பொன் ஆடையை அந்த தாலாட்டு பாடியதற்கு போட்டார். அதெல்லாம் பெரிய அனுபவங்கள். எங்களுக்கு பரிசு அதுதானே. அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு ஆப்பிள் எடுத்து கண்களில் வைத்து தியானித்து, நீ காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு குழந்தைய போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே ஓடுகிறார். யாரு? உறவினர்.
உறவு இருந்தா அப்படி இருக்கணுங்க. அது ஒரு பெரிய கொடுப்புன. வந்தவர் விரைந்தார். நடை சாத்தும் நேரம் தேவியை ஒரு நிமிடம் தான் பார்க்க முடிந்தது. தரிசனம் பார்க்கும் போது பச்சை புடவை, பட்டு நிறத்தில் பச்சை புடவை அழகாக கட்டிக்கொண்டு அந்த காமாட்சியை கண்ணிறைய வைத்துக் கொண்டார். காமாட்சியின் காலிலே அந்த ஆப்பிள் பழத்தை வைத்து ஓடினார் சென்னைக்கு. சென்னைக்கு வந்தால் பாப்பா கோமா நிலை. மாமா வந்திருக்கிறார், அண்ணா வந்திருக்கிறார்னு சொல்ல தெரியாத, சித்தப்பா பெரியப்பா எதுவுமே தெரியாத ஒரு கோமா நிலை. ஒண்ணுமே செய்யல. பெரியவா சொன்ன நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன், சரியாயிடும் என்ற வார்த்தையை நம்பி அந்த ஆப்பிளை குழந்தையினுடைய தலைமாட்டின் கீழ் வைத்து விட்டார். அவ்வளவுதான். பாருங்கள், மருத்துவம் தோற்றது. எப்படின்னா, ஒரு கெடு வச்சிருந்தாங்களாம். ஒரு 48-24 சொல்லுவாங்க தெரியுமா? அந்த நம்பரை கண்டாலே எனக்கு பயம் சார். 24-48 ஹவர்ஸ் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மணி நேரங்களில் அதிசயம், ஆனந்தம், அற்புதம், தரிசனம், பெரியவா அனுக்கிரகம். 2 நாட்களிலே நன்றாக தேறினால் எப்படி இருப்பாளோ அந்த குழந்தை முழித்து அம்மா என்று அழைத்தாள். அம்மா என்று அழைத்தாள். குழந்தை பெற்றவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அம்மா என்று அழைத்தாள். அம்மாவை பார்த்து அந்த சிறுமி, அம்மாவுக்கு ஒரே மகிழ்ச்சி. இவன் பேசின உடனே அந்த அம்மாவுக்கு பேச்சு வரல. அப்படிதானே இருக்கும். என் குழந்தை பேசிட்டான், என் குழந்தை பேசிட்டான், என் குழந்தைக்கு நினைவு வந்துச்சு, பெரியவா காப்பாத்திட்டான், பெரியவா காப்பாத்திட்டான். அந்த உறவினரை கூப்பிட்டு அவருக்கு நன்றி பண்ணி அவருக்கு நமஸ்காரம் பண்ணி, நீங்கள் கொண்டு வந்து கொடுத்த ஆப்பிள் வாழ்க்கையில் பெரியவா அனுகிரகம் செய்து கொடுத்த பழம், அது ஞானப்பழம், தியானப்பழம், என் குழந்தை கொடுத்த உயிர் பழம் அது என்று குழந்தை சந்தோஷமா 2-3 நாளில் நல்லா தேறிட்டு ஒரு வார்த்தை கேட்டுதான் அந்த குழந்தை. இங்கதான் பெரியவாரோட தெய்வீகம். அம்மா, என்னோடு ஒரு பாப்பா விளையாடிட்டு இருந்தாலே, அவ எங்க? உடனே அந்த அம்மா நினைக்குது, கோமா இன்னும் தீரலையோ, வேற ஏதோ சொல்றாளோ. தாய்க்கு தான் அது இருக்கும். குழந்தைக்கு தொட்டு பார்க்கும்போதே அவங்க சூடு இல்லைம்பாங்க. நம்மளுக்கு 99 இருந்தாலும் தெரியும், 100 இருந்தாலும் தெரியும். தாய்க்கு மட்டும்தான் குழந்தையின் சூடு தெரியும். ஆனால் தாயின் சூடு குழந்தைக்கு தெரியுமோ? கேள்விக்குறி. யார் வேணுமோ என்ன பதில் வேணுமோ சொல்லிக்கோங்க. அப்புறம் கேட்குறாளாம், அப்போது கண்ணா, நீ இப்போ ஆஸ்பத்திரியிலலாம் இருக்க, இங்கே பாப்பாலாம் வரலையே. அம்மா, நான் நல்ல ஞாபகமாக தான் சொல்கிறேன். அந்த பாப்பா எங்க? என்னோட அவள் விளையாடிட்டு இருந்தாலே இத்தனை நாள், எனக்கு அவள் வேணும் அப்படின்னு குழந்தை எப்படி சிணுங்குமோ அப்படி சிணுங்கி அழ ஆரம்பித்தாள். எந்த பாப்பா அம்மா சொல், எந்த பாப்பாவை அம்மா கேட்குற? உடனே குழந்தை சொன்ன பதில் தான் நமக்கு தேவை. பச்சை பாவாடை கட்டிண்டு என்னோடவே இருந்தா அந்த பாப்பா, என்னோடவே இருந்தா அந்த பாப்பா. அவளை குடு, அவளை குடு, எனக்கு அவளை குடு, அவள் விளையாடணும், எனக்கு விளையாட வேணும். அப்போது தாய்க்கு பொறி தட்டியது. காமாட்சி தாயே உடன் இருந்திருக்கிறாள். இதற்கு சாட்சி அந்த மாமா போய் பார்க்கும்போது பச்சை பட்டு நிற காமாட்சி புடவை கட்டி கொண்டு இருந்தாள். அந்த அவளே குழந்தையாக வந்து என்னோட குழந்தையோடு அமர்ந்து என் குழந்தைக்கு உயிர் கொடுத்திருக்கானா? காமாட்சி, வாழ்நாள் முழுக்க நான் உனக்கு சரணம். என் குழந்தையோட உயிர் வந்ததே, அம்மா என்று பேசினாலே, சின்னஞ்சிறு பெண்ணாக வந்த காமாட்சியே, நீ அல்லவோ துர்க்கை, நீ அல்லவோ மீனாட்சி, நீ அல்லவோ காமாட்சி, நீ அல்லவோ கற்பகாம்பிகை. அப்பா, தாயே, இந்த குழந்தையை எப்படி கொடுப்பேன் நான்? அவளுக்கு கூட காமாட்சி தெரிந்தது, எனக்கு தெரியவில்லை. அதனால் அவள் கண்ணுக்கு காட்சி வரும்படியாக ஒரு பண்ணை பாடுகிறேன். சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே காமாட்சி சிரித்திருப்பாள்.
பெண் போல சிற்றாடை உடுத்தி சிவகங்கை குளத்தருக ஸ்ரீ துர்கை சிரித்திருப்பாய் தில்நகர பெண் போல. பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பெண்ணவளில் கண்ணழகை பேசி முடியாது, பேரழகு கிணையாக பேரழகு கிணையாக பேரழகு கிணையாக வேறொன்றும் கிடையாது. தில்நகர பெண் போல சிற்றாடை உடுத்தி சிவகங்கை குளத்தருக ஸ்ரீ துர்கை சிரித்திருப்பாய் தில்நகர பெண் போல. மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி, மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி, மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி, இன்பம் எல்லாம் தருவார் எண்ணம் எல்லாம் நிறைவார், இன்பம் எல்லாம் தருவார் எண்ணம் எல்லாம் நிறைவார், பின்னல் ஜடை போட்டு பிச்சி பூசூடிடுவாய், பின்னல் ஜடை போட்டு பிச்சி பூசூடிடுவாய், பித்தனுக்கு இணையாக பித்தனுக்கு இணையாக பித்தனுக்கு இணையாக நர்தனம் ஆடிடுவாள் தில்நகர பெண் போல சிற்றாடை உடுத்தி சிவகங்கை குளத்தருக ஸ்ரீ துர்கை சிரித்திருப்பாய் தில்நகர பெண் போல சிற்றாடை உடுத்தி சிவகங்கை குளத்தருக சிவகங்கை குளத்தருக காமாட்சி சிரித்திருப்பாய் தில்நகர பெண் போல தில்நகர பெண் போல தில்நகர பெண் போல. சபாஷ். அதுல பாருங்க ஒரு வார்த்தை, பின்னல் ஜடை போட்டு பிச்சி பூ சூடிடுவாள். இப்ப ஜடா பிச்சி பூலாம் எங்க இருக்குன்னு தெரியும். சிங் கிராப்ல கொண்டு எங்க வைப்பீங்க? இதெல்லாம் தான். முடிய கட் பண்றது மட்டும் இல்ல, நம்மளுடைய முன்னோர்கள் பழக்கத்தையும் கட் பண்ணிடுறோம். அதனால இதெல்லாம் பாட்டெல்லாம் போட்டு கேட்டா நம்ம பண்பாடு ஞாபகம் வரும். அப்பேற்பட்ட காமாட்சி தரிசனத்தோடு இன்றைக்கு எல்லாரும் விடைபெறுவோம். இந்த வியாழனில் வேண்டும் மட்டும் காமாட்சி தரிசனம் நமக்கு கிடைக்கட்டும்.
வேண்டியதை தந்திருக்க வெங்கடேசன் என்றிருக்க வேண்டியது வேறில்லை வரைமூர்த்தி கண்ணா என்று சொல்வது போல அத்தனை ஆனந்தத்தையும் மனத்துக்குள் செல்வோம். மீண்டும் வரும் வியாழனில் இதே போன்று தரிசன அனுபவங்களை 10வது வாரம் முத்தான வாரம். நீங்கள் வாருங்கள், எல்லோரும் வாருங்கள். தொலைக்காட்சியை சற்று ஓய்வு கொடுத்துவிட்டு தம்பதி சமேதராக எல்லாரும் வாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறேன். உங்களது பாரதி திருமகன் சந்தோஷம். வழியவே பல்லாண்டு காலம் வரும் எல்லோரும் ஆடியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே எங்கள் தாயார் பல்லாண்டு வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே வந்திருக்கும் பெரியோரெல்லாம் ஆயுங்கள் எல்லோரும் வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே அன்போடு பூதரும் லட்சுமி தாயார் வாழியவே அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே மற்றவர் எல்லாரும் அன்பை தந்தீர்கள் வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே கீழோடி செய்யும் பிரகாஷ் ராமச்சந்திரன் நன்றாக வாசித்தார் வாழியவே அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே எங்களின் ஆசாரம் பிரதிப்பு அண்ணா சபைலா இசையை நன்றாக வாசித்தார் அன்னாரும் பல்லாண்டு வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே கிருஷ்ணா சிசூரகி வாழியவே அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே நம்ம விரிவ வண்டரக்கரு வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே கிருஷ்ணா சுசிவாதிகள் எல்லாரும் பல்லாண்டு வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே வலது சாரி அலை மகனும் இடது சாரி திருமகனும் உங்கள் ஆசையில் அன்புள்ள உங்கள் சகோதரி பாரதி வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே இன்று நீங்கள் வந்தது போல அடுத்த வாரம் வந்ததும் வாழிய 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 வாழியவே Loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.